ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத். ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. வியாசம் வசிஷ்டநப்தாரம் சக்தே பௌத்திரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம். व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः. अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे. यस्य स्मरणमात्रेण जन्मसंसारबन्धनात् विमुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभविष्णवे. ॐ नमो विष्णवे प्रभविष्णवे. ॐ नारायणं महाज्ञेयं विश्वात्मानं परायणं नारायणपरो ज्योतिरात्मा नारायणपरः. नारायणपरं ब्रह्मतत्त्वन्नारायणपरः. नारायणपरो ध्याता ध्यानं नारायणपरः. यच्च किञ्चित् जगत्सर्वं दृश्यते श्रूयतेऽपि वा अन्तर्बहिश्च तत्सर्वं व्याप्य नारायणस्थितः. ऋतगुं सत्यं परं ब्रह्म पुरुषं कृष्णपिङ्गलम् ऊर्ध्वरेतं विरूपाक्षं विश्वरूपाय वै नमः. ॐ नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रचोदयात्. ॐ शान्ति शान्ति शान्तिः. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஓம் ஹரி ஓம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் சங்கர பாஷ்யம். இன்னைக்கு பார்க்க வேண்டியது 77வது ஸ்லோகம் பார்க்கணும். 70லேருந்து வாசிச்சிருவோம், பாராயணம் பண்ணிடுவோம். कामदेव कामपालः कामी कान्तः कृतागमः अनिर्देश्य वपुर्विष्णोर्वीरो नन्दो धनञ्जयः. अनिर्देश्य वपुर्विष्णुर्वीरो नन्दो धनञ्जयः. ब्रह्मण्यो ब्रह्मकृद्ब्रह्मा ब्रह्म ब्रह्मविवर्धनः. ब्रह्मविद्ब्राह्मणो ब्रह्मी ब्रह्मज्ञो ब्राह्मणप्रियः. महाक्रमो महाकर्मा महातेजा महोरगः. महाक्रतुर्महायज्वा महायज्ञो महाहविः. स्तव्यस्तवप्रियस्तोत्रं स्तुतिस्तोतारणप्रियः. पूर्णपूरयिता पुण्यः पुण्यकीर्तिरणामयः. मनोजवस्तीर्थकरो वसुरेता वसुप्रदः. वसुप्रदो वासुदेवो वसुर्वसुमना हविः. सद्गते सत्कृते सत्ता सद्भूतिः सत्परायणः. सूरसेनो यदुश्रेष्ठः सन्निवाससुयामुनः. भूतावासो वासुदेवः सर्वासु निलयो नलः. तर्पः तर्पदो तृप्तो दुर्धरोतपराजितः. இன்னைக்கு பாட்டம் பார்த்தீங்கன்னா 77வது ஸ்லோகம் பார்க்கணும். சங்கர பாஷ்யத்தோட ஆர்டர்ல 90வது ஸ்லோகம் வந்திருக்கும். விஸ்வமூர்த்திர் மகாமூர்த்திர் விஸ்வமூர்த்திர் மகாமூர்த்திர் தீப்தமூர்த்திரமூர்த்திமான் தீப்தமூர்த்திரமூர்த்திமான் அநேகமூர்த்திரவ்யக்தः அநேகமூர்த்திரவ்யக்தः शतमूर्तिः सदाननः शतमूर्तिः सदाननः. विश्वमूर्तिर्महामूर्तिर्दीप्तमूर्तिरमूर्तिमान् अनेकमूर्तिरव्यक्तः शतमूर्तिः सदाननः.
இந்த ஸ்லோகத்துல பகவானுக்கு 8 நாமங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இது ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா விஸ்வரூபத்தை பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகங்கள் எல்லாமே விஸ்வரூபத்தோட பேஸ் பண்ணி இருக்கிறது. விஸ்வமூர்த்திர் அப்படின்றதுக்கு அர்த்தம் பகவானோட மூர்த்தம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பகவானோட ரூபங்கள் எல்லாம் தியானத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா உபாயமா பாகவதத்துல இருந்து எல்லா இடத்துலையும் பெரியவங்களால சொல்லப்பட்டது. ரூபங்கள் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகவானோட ரூபங்கள் அத்வைத ரூபத்தை, நிர்குண நிராகாரத்தை நம்மளால கிரகணம் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக வேதமே என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப கருணையோட என்ன பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உபாசனா மெத்தட் எல்லாத்தையும் சொல்லியிருக்கு. இந்த உபாசனா மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஆலம்பனம் நமக்கு வேணும். ஆலம்பனம் வேணும் அப்படின்னும் போது முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், ஒரு விக்கிரகத்தை எடுத்து, இது கிருஷ்ணரா இருக்கட்டும், ராமரா இருக்கட்டும், ஏதோ ஒரு விக்கிரகம், சிவபெருமானா இருக்கட்டும், ஏதோ ஒரு விக்கிரகத்தை எடுத்து ஆலம்பனம் அப்படின்னா அதை மனசுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பற்றுக்கோலா, ஒரு போலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரீப்பருக்கு ஒரு போல் கொடுக்குற மாதிரி என்ன பண்றோம், படர விடுற மாதிரி இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூபத்துல படர விடுறோம். அது உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவம் இல்லை. ஒரு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அனந்த ரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா கிரகணம் பண்ண முடியாது. பகவான் என்னவா இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க முதல் நாமமே சொல்லுது விஸ்வமூர்த்தி அப்படின்னு ஒரு முக்கியமா பேர் வைக்குது. பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மொத்த ஜெகத்தே வந்து பாத்தீங்கன்னா பகவானோடைய ரூபம் தான். பகவானோட ஃபார்ம் எது அப்படின்னு கேட்டா, யாராவது கேட்டாங்க அப்படின்னா பகவானோட ஃபார்ம் இந்த மொத்த ஜெகத்தே. சாந்தோக்கிய உபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான உபாசனை விராட் உபாசனா அப்படின்னு வைஸ்வானர வித்யா அப்படின்னு ஒரு வித்யா இருக்கு. அதுல சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா வேதம் சொல்லுது பகவானோட ரூபம் என்ன அப்படின்னா சொர்க்கமே தலை, இந்த பாதங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பூமியே பாதங்கள், பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வானவெளியே வந்து பாத்தீங்கன்னா உடல் பாகம், சென்டர் பார்ட், பாடியோட சென்டர் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆகாசமே. இதுல சூரியனும் சந்திரனும் சுவாமியோட கண்கள், இங்க இருக்கக்கூடிய ஜலஸ்தானங்கள் எல்லாம் சுவாமியோட மூத்திரஸ்தானம், இங்க இருக்கக்கூடிய விருட்சங்கள் எல்லாம் சுவாமியோட வந்து பாத்தீங்கன்னா ரோமங்கள் அப்படின்னு வர்ணனை வந்து பாத்தீங்கன்னா அக்னி தத்துவம் வந்து சுவாமியோட வாய் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்கன்னா வியாக்கியானம் செய்யப்பட்டிருக்கு. இங்க சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற மகாவாயு தான் சுவாமியோட பிராணன் அப்படின்னு ஒரு பெரிய வர்ணனை வந்து பாத்தீங்கன்னா செய்யப்பட்டிருக்கு. புராணங்கள்ல நம்ம பாகவதத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா விஸ்தாரமா வந்து பாத்தீங்கன்னா விஸ்வரூப தரிசனத்தை நம்ம ஏகாதச ஸ்கந்தத்துல பகவான் வந்து பாத்தீங்கன்னா தானே வந்து பாத்தீங்கன்னா உத்தவருக்கு சொல்லியிருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு ரூபம் அப்படின்னு எடுக்கும் போது வாஸ்தவ ரூபம் இந்த மொத்த பிரபஞ்சமே பகவானோட ஸ்தூல தேகம் தான். இந்த ஸ்தூல தேகத்துக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்தூல தேகத்துக்கு தான் விஸ்வம் விராட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த விராட்டுக்கு இன்னொரு பேர் தான் விஸ்வமூர்த்தி அப்படின்னு பேர். இந்த மொத்த ஜெகத்தே வந்து பகவானோட ஸ்தூல தேகம். எதெல்லாம் நம்ம பார்க்கிறோமோ அதெல்லாம் பகவானோட ஸ்தூல தேகம் தான். நீங்களோ நானோ இங்க லோகத்துல இருக்கிற சர்வ ஸ்தூல வஸ்துக்கள் எதெல்லாம் இருக்கோ பகவானோட அம்சங்கள் அவரோட பாடியில தான் இருக்கு. நம்ம எல்லாம் ஒரு பாடிக்குள்ளதான் இருக்கோம். நம்ம டெய்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து பகவத்கீதையில படிக்கும் போது நாராயண பரோவியக்தாத் அண்டம் அவ்வியக்த சம்பவம் அண்டஸ்ய அந்தஸ்துமே லோகாஹா சப்தத்வீபாச்ச மேதினி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் படிக்கிறோம். அவ்வியக்தத்திலிருந்து வந்து பாத்தீங்கன்னா என்ன உண்டாச்சு அப்படின்னா இந்த அண்டமானது உண்டாச்சு. இந்த அண்டம்ன்றதே வந்து பாத்தீங்கன்னா அண்டத்தோட வர்ணனையை நம்ம யோக சூத்திரத்துல பார்த்திருக்கோம். அண்டம் வந்து பாத்தீங்கன்னா 7 லோகங்களையும் உடையது. அந்த 7 லோகங்களும் எங்க சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஹிரண்ய கர்ப்பர்னு சொல்லக்கூடிய அவருடைய ஸ்தூல அண்டத்துக்குள்ளார இருக்கு, முட்டைக்குள்ளார இருக்கு, கோல்டன் எக். அப்ப நீங்களும் நானும் எங்க இருக்கோம் நமக்கு தெரியாம கூட இருக்கலாம். நமக்குள்ளார வாசம் பண்ணிட்டு இருக்க நிறைய கோடிக்கணக்கான ஜீவர்கள் இருக்கு. நிறைய செல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி ஆகுது, நாசமாகுது, உற்பத்தி ஆகுது, நாசமாகுது. டெய்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரளயம் போயிட்டே இருக்கு, ஒரு பக்கம் வந்து சிருஷ்டி நடந்துகிட்டே இருக்கு நம்ம தேகத்துல. இதே மாதிரி இந்த பிரபஞ்சத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, பகவானுக்கு உள்ளார நம்ம இருக்கிறது தெரியாமையே நம்ம நிறைய சிறிய கிரியேஷன் நடந்துகிட்டே இருக்கு. நம்ம எல்லாம் செத்து போயிட்டே இருக்கோம், ஒரு பக்கம் திரும்ப திரும்ப பிறந்துகிட்டே இருக்கோம். இது நடந்துகிட்டே இருக்கு தொடர்ந்து. இது எல்லாம் எங்க நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா சுவாமியோட ஸ்தூல தேகத்துல
நடந்துகிட்டு இருக்கு, விராட்டுல நடந்துகிட்டு இருக்கு. அதுதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா விஸ்வமூர்த்திகி. அப்போ பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னா, இந்த மொத்த ஜெகத்தை வந்து பாத்தீங்கன்னா பகவானா நம்ம பார்க்கணும், இதுதான் யதார்த்தம். ஆனா நம்மளால முடியலன்றதுக்காக என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சாஸ்திரம், ஐயோ இவங்களுக்கு முடியல, மொத்த ஜெகத்தையும் பார்க்க முடியல, அப்ப அதுக்காக ஒரு பிராக்டிஸ் பண்ணட்டும் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன மூர்த்தத்தை கொடுத்து குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு சொப்பு பொம்மை கொடுக்குற மாதிரி மரப்பாச்சி பொம்மைன்னு ஒன்று சொல்லுவோம். சின்ன வயசுல எல்லாம் மரப்பாச்சி பொம்மையை வச்சு விளையாண்டுட்டு இருப்போம். இப்பெல்லாம் இல்லை, அதெல்லாம் கிடைக்குதுன்னு தெரியல. அந்த மரப்பாச்சி பொம்மை மாதிரியே சுவாமியை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சிருக்கு. வச்சு விளையாண்டு ஆராதனை எல்லாம் பண்ணி விளையாடு கொஞ்ச நேரம், நல்லா உள்ளுக்குள்ளார வந்து சுவாமி போகட்டும் அப்படின்னு. அப்ப வாஸ்தவத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுவாமியோட ரூபம் இந்த ஒரு அரை அடி ரூபத்துல இருக்கிற ரூபங்கள் இல்லை. வாஸ்தவத்துல விஸ்வமூர்த்தி, இந்த மொத்த விஸ்வமே ஈஸ்வரனோட தேகமா வச்சவர். அதுக்கப்புறம் 718வது நாமம் சொல்லுது மகாமூர்த்தி. மகாமூர்த்தின்றதுக்கு அர்த்தம் ஆச்சாரியார் பண்ணும்போது என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த பார்க்கடலுக்குள்ளார சயனம் பண்ணக்கூடிய அந்த யாரு பார்க்கடல்ல சயனம் பண்ணக்கூடிய ரங்கநாதரோட கோலம் இருக்கு பாத்தீங்களா, அவரை வந்து பாத்தீங்கன்னா இங்க சொல்றாரு மகாமூர்த்தி. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் சின்ன ரூபம் அப்படின்னு, அந்த ஆதிசேஷனுக்கு மேல படுத்து சயனம் பண்ணக்கூடிய ஆனந்த சுரூபமா சயனம் பண்ணிக்கிட்டு இருக்கிற யோக நிதிரையில இருக்கிற பகவான், அது வந்து நம்ம நினைச்சு பார்க்க முடியாத ரூபம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் அவர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பள்ளி கொண்டு இருக்கார் புருஷனா. அப்ப எவ்வளவு பெரிய ரூபம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய ரூபம். அதனால மகாமூர்த்தி அப்படின்னு பேர். முதல் வந்து விஸ்வமூர்த்தி விராட்ட சொல்லிச்சு. மகாமூர்த்தி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ளார இருக்கிற ஹிரண்ய கர்ப்பரை நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தீப்தமூர்த்தி அப்படின்னா எதை எடுக்கணும், அவர் வாஸ்தவத்துல என்ன சொரூபம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா சுத்த சைத்தன்யத்தை போகுது. தீப்தமூர்த்தி அப்படின்னு, தீப்தம்னா பிரகாசம். அப்ப விராட்டுக்கு அப்புறம் ஹிரண்ய கர்ப்பருக்கு அப்புறம் ஈஸ்வர சுரூபம், வெறும் பிரகாச சுரூபமா இருக்கிறவர் பகவான். அதுக்கப்புறம் வாஸ்தவத்துல நிர்குணத்துக்கு கொண்டு போகுது அடுத்த நாமம் அமூர்த்திமான். துரியத்துக்கு வந்தாச்சு. விராட்டு, ஹிரண்ய கர்ப்பர், ஈஸ்வரனுக்கு அடுத்தது வந்து துரியம். துரியத்துல வந்து நாமரூபங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு நாமரூபங்களும் இல்லாதவர் அமூர்த்திமான். நிர்குண நிராகாரம், எந்த ஃபார்மும் இல்லாதவர் அமூர்த்திமான், மூர்த்தம் இல்லாதவர் துரியம். அதுக்கப்புறம் அவரே வந்து பாத்தீங்கன்னா அகம் பகுஸ்யாம் பிரஜாயேய அப்படின்னு என்ன பண்றார், அந்த சுத்த பிரம்மம் தான் வந்து பாத்தீங்கன்னா தன்னைத்தானே மாயையை வச்சு கல்பனை பண்ணிக்கிட்டு எத்தனை ரூபங்கள் ஆச்சு அப்படின்னா அநேக மூர்த்தி. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மூர்த்தங்களாகவும் அந்த ஒரே தத்துவம் ஆயிற்று, அநேக மூர்த்தியாக ஆயிற்று, அநேக வடிவங்களாக ஆயிற்று. வாஸ்தவத்துல அது எங்க இருக்கு சுவாமி, அப்ப எல்லா வடிவமும் அவரோட தான் அப்படின்னா இல்ல. வாஸ்தவத்துல அது எப்படி இருக்காரு அப்படின்னா அவ்யக்தமா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொரு நாமரூபத்திலையும் வெளிப்படாத தத்துவமாக பகவான் அவ்யக்தமாக இருக்கின்றார். அவ்யக்தமா இருந்தாலும் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வர ரூபங்களா என்ன பண்றாரு, எல்லாத்துக்கும் அனுகிரகம் பண்றதுக்காக சதமூர்த்தினா நூற்றுக்கணக்கான ஈஸ்வர ரூபங்களா தேவதா ரூபங்களா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அனுகிரகம் பண்றதுக்காக விசேஷ ரூபங்களை எடுத்திருக்கார். அது மட்டும் இல்ல சதானனஹா. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம விஸ்வரூப தரிசனத்துல நூற்றுக்கணக்கான ரூபங்களை பார்த்தோம், நிறைய தேவர்கள் ரிஷிகள் எல்லாத்தையும். அப்ப எத்தனை முகங்கள் சுவாமிக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய முகங்களா இருக்கு. அதனால வந்து சதானனக, ஆனனகனா முகம், அநேக நூற்றுக்கணக்கான முகங்களை உடையவரா பகவான் இருக்கார். எதுக்கு, நம்ம எல்லாம் வந்து உபாசிக்கிறதுக்காக. அடிச்சா ஒவ்வொன்றா வந்துருங்க. ஆச்சாரியர் பாஷ்யத்தை ஆரம்பிக்கிறார். 717வது நாமம் விஸ்வமூர்த்தி. நம்ம வேதாந்தத்துக்கு வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா உபாசனா ரொம்ப, நான் தான் வந்து பாத்தீங்கன்னா பாகவதம் இந்த பகவத்கீதா போயிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு விஸ்வரூப தரிசனத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண, 2 இடத்துல விஸ்வரூப தரிசனம் வந்து பாத்தீங்கன்னா வர்ணனை இருக்கு. ஒன்று வந்து 3 இடத்துல. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா சுகமுனிவர் பரீட்சித்துக்கு சொல்ற ஒரு ரூபம். அதுக்கப்புறம் அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கபில முனிவர் வந்து பாத்தீங்கன்னா தேவகுதி அம்மாவுக்கு சொல்றார் எப்படி கிருஷ்ணரை வந்து உபாசிக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து உத்தவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஸ்வரூப தரிசனத்தை சொல்றார். அப்ப எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா சின்ன உருவம் சொன்னாலும் கூட
அதுல நம்ம என்ன பார்க்கணும்னா பெரிய இந்த மொத்த ஜெகத்தையுமே பார்க்கணும். அதான் நமக்கு வந்து முக்கியமானது. ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய முக்கியமான காரணத்தை வந்து மாண்டூக்கிய உபநிஷத்துல சங்கரர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றார். இந்த உலகத்துல விஸ்வரூப தரிசனம் பண்றவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னா, விஸ்வரூபத்தை தியானம் செய்யக்கூடியவர்கள் ரொம்ப அல்பம், ரொம்ப அல்பம். ஆனா தனிப்பட்ட முறையில ஒரு விக்கிரகத்தை ஆராதனை பண்றவங்க இந்த உலகம் ஃபுல்லா இருக்காங்க. விக்கிரக ஆராதனையில இந்தியா ஃபுல்லா நீங்க எங்க போனீங்கனாலும், இப்ப நார்த் இந்தியாலாம் போனீங்கன்னா ஒரு சின்ன வைஷ்ணவர்கள் ஒரு சின்ன பெட்டி வச்சிருப்பாங்க. எங்க போனாலும் அந்த வைஷ்ணவ சாதுக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா டாக்கூர் டாக்கூர் டாக்கூர்னு வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வச்சு அதுக்கெல்லாம் எல்லா உபச்சாரங்களையும் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் பண்ணுவாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த சின்ன மூர்த்தத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க. விஸ்வரூபம் அப்படின்னா, விஸ்வரூபம் நான் பார்த்த வரைக்கும் விஸ்வரூபம் பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா ரிஷிகேஷ்லயே ஒருத்தர் 2 பேர் தான் நான் பார்த்திருக்கேன். எனக்கு தெரியாது, இருக்கலாம், எங்கேயாவது இருக்கலாமா இருக்கும், ரொம்ப கம்மி. ஏன் சுவாமி இதை பண்ணியே ஆகணும் அப்படின்னா, வேதாந்தியா நீங்க இருக்கணும் அப்படின்னா, அத்வைத சித்திக்கு போகணும் அப்படின்னா, அதுக்காக தான் இந்த விஸ்வரூப இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை நான் எடுக்கிறதுக்கான முக்கியமான தாற்பயம் பேதம் மா பஷ்யேத் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கட்டோபனிஷத்துல ஆச்சாரியர் சொல்றார். பேதத்தை பார்க்கவே பார்க்காதீங்க. இது எல்லாம் மொத்த ரூபமும் வந்து ஈஸ்வர ரூபம் ஈஸ்வர ரூபம்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மனசை கல்டிவேட் பண்ணணும். அதுக்கு தாற்பயம் என்ன? ஆச்சாரியர் பாஷ்யத்தை படிச்சுட்டு நான் சொல்றேன். பாஷ்யத்தை சொல்றாரு, விஸ்வம் மூர்த்திகி அஸ்ய, விஸ்வம்தான் பகவானுடைய மூர்த்தமாக இருக்கிறது. அஸ்யனா அவருக்கு பகவானுக்கு, பகவானுக்கு இந்த விஸ்வமே, விஸ்வம்னு என்ன அர்த்தம்? 14 லோகங்களும் வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? மூர்த்தினா ஃபார்ம், இந்த ஸ்தூல தேகமா இருக்கு. எப்படி சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்வாத்மகத்வாத், பகவான் தான் சர்வாத்மாவாக இருக்கிறார். நான் சொல்லிட்டே இருக்கல, திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கேன். தைத்திரியத்துல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. பகவான் வந்து பாத்தீங்கன்னா சங்கல்பம் பண்ற, அகம் பகுஸ்யாம் பிரஜா ஏதி, நான் பலவாக ஆவேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பகவான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் சங்கல்பம் பண்ணிட்டு இந்த கிரியேஷனை வந்து பாத்தீங்கன்னா பண்ற. சோ அகாமயத, இந்த கிரியேஷன் வந்து பாத்தீங்கன்னா உண்டாகும் ஒரு சுத்த பிரம்மம் என்ன பச்சுன்னா தன்னோட அபின்ன சக்தியா இருக்கிற இந்த மாயா சக்தியோட சேர்ந்தது. இந்த மாயா சக்தியோட சேர்ந்தோன்னு அதுக்கு என்ன பேர் வந்துடும்? ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரனா இருக்கிறவர் என்ன பண்ணார்? சோ அகாமயத, ஈஸ்வரன் வெளிப்பட்டாரானா இன்னும் வெளிப்படல, அவ்யக்தம். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா சங்கல்பம் செய்தார். எப்படி வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் ஆனதுக்கு பிறகு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் நமக்கு குழந்தை வேணும் அப்படின்னு எப்படி பிளான் பண்ணுவாங்களோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பகவான் மாயா சக்தியோட சேர்ந்தோன ஒரு சங்கல்பம் பண்ணினார். சோ அகாமயத, அவர் ஆசை கொண்டார். என்ன ஆசை கொண்டார்? பகுஸ்யாம் பிரஜா ஏதி, நான் பலவாக ஆவேன் என்று ஆசை கொண்டார். ச தபோ தப்பியத, அவர் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிளானிங் பண்ணினார். உட்கார்ந்து எப்படி நான் வந்து அநேகமாக ஆவது அப்படின்னு சிந்தனை செய்தார். தபஸ் பண்ணார்னு என்ன அர்த்தம்? உள்ளுக்குள்ளார பிளானிங் பண்ணார், நல்ல ஆலோசனை பண்ணினார். ஆலோசனை பண்ணிட்டு என்ன பண்ணார்? ச தபஸ் தப்துவா, இது மந்திரம் நான் சொல்றது தைத்திரியத்துல இருக்கிறது, தைத்திரிய உபனிஷத்துல. ச தபஸ் தப்துவா இதம் சர்வம் அஸ்ருஜத, ஜடமா இருக்கிற இது எல்லாத்தையும், இந்த உலகம் ஃபுல்லா மாயையிலிருந்து உண்டானது. 24 தத்துவங்களை நம்ம வந்து பார்த்துருக்கோம். கீதையில வந்து பாத்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்கோம். க்ஷேத்திரம் அப்படின்னு 24 தத்துவங்கள். இதை எல்லாத்தையும் என்ன பண்ணார் அப்படின்னா கிரியேட் பண்ணார். எதை வச்சு கிரியேட் பண்ணார்? மாயையிலிருந்து இது எல்லாத்தையும் கிரியேட் பண்ணார். மாயா ஜடம். அதே மாதிரி அவர் கிரியேட் பண்ண இந்த 24 தத்துவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஜடமான தத்துவங்கள். அந்த தத்துவங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், பஞ்சமகா வாயுக்கள், அதுக்கப்புறம் பஞ்ச பிராணன், பஞ்சமகா பூத்தங்கள், 4 5 சேர்த்தீங்கன்னா 20 வந்துடும். மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு சொல்லக்கூடிய 4 தத்துவங்கள், மொத்தம் 24 தத்துவங்கள். இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சமகா பூத்தங்கள் தான். ஒண்ணு ஸ்தூலம், ஒண்ணு சூக்ஷ்மம், இவ்வளவுதான் இருக்கிறது, வேற எதுவுமே இல்லை. 24 தத்துவங்கள் தான் இந்த மொத்த பிரபஞ்சமும்.
இது எல்லாம் யார்கிட்ட இருந்து வந்துச்சு? அவ்யக்தத்திலிருந்து வந்துச்சு, மாயையிலிருந்து. அந்த மாயா ஜடமா இருக்கிறதுனால இது எல்லாம் ஜடம். இந்த ஜடமா இருக்கிறதுல என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டா, இதை எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணிட்டு யதிதம் கிஞ்ச, இந்த உலகத்துல ஒரு எம்எம்னு எதையெல்லாம் இருக்கிறோமோ அது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா பகவான் படைத்தார் மாயையை கொண்டு. மெஜிஷியன் தன்னுடைய மாயா சக்தியை வச்சுக்கிட்டு கிரியேட் பண்ற மாதிரி நிறைய இந்த உலகத்தை படைச்சிட்டு பாத்தீங்கன்னா தத் சிருஷ்டுவா, இது எல்லாத்தையும் ஜட பிரகிருதி எல்லாத்தையும் படைச்சதுக்கு பிறகு ததேவானு பிராவிஷத்து, இவர் என்ன பண்ணார்னா எல்லாத்துக்குள்ளாரையும் படைத்த எல்லாத்துக்குள்ளாரையும் ஒவ்வொரு எம்எம்லையும் பாத்தீங்கன்னா என்ன பண்ணார்? பிரவேசம் பண்ணினார். அனுப்பிராவிஷத்து முக்கியமானது. பகவானே பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குள்ளாரையும் சைத்தன்ய ரூபமா இருக்கிற பகவான் ஜடமா இருக்கிற இந்த எல்லா பிரபஞ்சத்துக்குள்ளாரையும் பிரவேசமானார். தது அனுப்பிரவிஷ்ய, அதுக்குள்ளார எல்லாத்துக்குள்ளாரையும் நுழைந்து சச்ச தியச்ச அபவத்து. சச்ச அப்படின்னா நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா சைத்தன்ய உடையவங்களா மரம் செடி கொடி பட்சிகள் மிருகங்கள் மனுஷங்க இதெல்லாம் பார்க்கிறோம்ல, உயிருள்ளவைகளா உணர்வு உள்ளவைகளா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது எல்லாமா அவர் ஆனார். அதுக்கப்புறம் தியச்ச அபவத்து, ஜடமா நம்ம எதையெல்லாம் கல்லு மண்ணு பாறை நம்ம எதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கோமோ இது ஜடம் ஜடம் நம்ம எல்லாம் சொல்றோமே, அதுவாகவும் பகவான் தான் ஆனார். நிருத்தஞ்சா நிருத்தஞ்ச, நம்ம வாக்குல பாத்தீங்கன்னா இது அதுன்னு எதையெல்லாம் பேர் வச்சு சொல்றோமோ அது எல்லாம் பகவான் அதெல்லாம் ஆனார். எதையெல்லாம் நம்மளால வாக்குல சொல்ல முடியாததா இருக்கோ அது எல்லாமாவும் ஆனார். அப்படின்னு பாத்தீங்கன்னா வரிசையா பாத்தீங்கன்னா சொல்லிட்டேன். யதிதம் கிஞ்ச தத் சத்தியம் இத்யா சக்ஷதே, இதுல எல்லாத்திலையும் பாத்தீங்கன்னா அவர் பிரவேசம் பண்ணார். அவர்தான் சத்து, அவர்தான் தியத்து. நாம ரூபங்களோட இருக்கிறது எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபார்ம் இருக்கிறதெல்லாம் பிருத்திவி ஜலம் அதுக்கப்புறம் அக்னி, இந்த 3 பதார்த்தங்களுக்கும் பேரு மூர்த்தம்னு பேர். ஃபார்ம் இருக்கும், இதுக்கு எல்லாத்துக்கும் பேரு சத்துன்னு பேர். எதெல்லாம் ஃபார்ம் இல்லையோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா தியத்துன்னு பேர். வாயு ஆகாசத்துக்கு ஃபார்ம் இல்லை, இதுக்கு பேரு தியத்துன்னு பேரு. சத்து தியத்து இந்த ரெண்டும் சேர்ந்து சத்தியம் அப்படின்னு இந்த பகவானை பாத்தீங்கன்னா சொல்லப்படுகின்றார். அப்ப இந்த ஒரு சுவாமி பாத்தீங்கன்னா கேட்பார், தன்மையானந்தான ஒரு சுவாமி நம்ம கிளாஸ்க்கு வந்துட்டு இருந்தார். அவருக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு டவுட் வந்துட்டே இருக்கும். சுவாமி இங்க இருக்க ஜடம்லாம் சைத்தன்யம் பகவான் அப்படின்னு ஒத்துக்கலாம், அப்ப ஜடம் பாத்தீங்கன்னா பகவானா அப்படின்னா அதுக்கு பிரமாணம் தான் இந்த மந்திரம். நான் இப்ப உங்களுக்கு படிச்சதே அதுக்காக தான். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பகவான் பாத்தீங்கன்னா சைத்தன்யமா எல்லாத்துக்குள்ளாரையும் உணர்வா ஆத்மாவா இருக்கார் அப்படின்னு. அது மட்டும் இல்ல, இந்த லோகத்துல இருக்கிற எல்லா ஜட வஸ்துக்களும் கூட பகவான் தான். சொப்பனத்துக்குள்ளார நம்ம போறோம், சொப்பனத்துக்குள்ளார போன மாத்திரத்துல பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறது எல்லாம் யார் ஆனா அப்படின்னா மனோதேவகா. இந்த மனசுன்ற தேவன் இருக்கான் பாருங்க, சைத்தன்யத்தோடு. மனசு மாயா, இந்த மனசுல இருக்கக்கூடிய பார்ப்பவன் இருக்கான். இந்த பார்ப்பவனும் மனசும் சேர்ந்து, மாயாவா இருக்கிற மனசும் சேர்ந்து அங்க ஒரு சொப்பன கிரியேஷனை பண்ணுது. அங்க டைம் ஸ்பேஸ் மேட்டர் ஜீவர்கள் அசைகின்ற அசையாதது எல்லாம் இருக்கு. இதெல்லாம் யாரு கல்பனா பண்ணா, யாரெல்லாம் பண்ணா அப்படின்னா பகவான் தான் தன்னையே தான் கல்பனை பண்ணி கொண்டார். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா ஜடம் சேத்தனம் அசைகின்ற அசையாதவைகள் அப்படின்னு இந்த உலகத்துல நம்ம எதையெல்லாம் பார்க்கிறோமோ சர்வமும் பாத்தீங்கன்னா பகவானோட ரூபம். மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப பகவானுக்கு அந்நியமா ஜடம்னு ஒண்ணு இல்லவே இல்லை. அதனால பகவானுக்கு பாத்தீங்கன்னா விஸ்வம் மூர்த்திகி அஸ்ய, பகவானுக்கு பாத்தீங்கன்னா இந்த மொத்த ஜெகத்தும் அசைகின்ற அசையாத எல்லாம் பகவானோட மூர்த்தம் தான். சர்வாத்மாவா இருக்கார் பகவான், சர்வாத்மாவா இருக்கார். அவருக்கு அந்நியமா வேற ஒண்ணும் இல்லை. அதனால பாத்தீங்கன்னா அவருக்கு பேரு விஸ்வமூர்த்தி அப்படின்னு பேரு. இப்ப என்ன பண்ணணும், சாதகர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஷாவாசியத்துல முதல் மந்திரம் பாத்தீங்கன்னா ஞான நிஷ்டையை அடையணும்னு நினைக்கிறவனுக்கு, யாருக்கு ஞான நிஷ்டையை அடையணும்னு நினைக்கிறவனுக்கு அங்க ஒரு உபாயம் பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. முதல் உபனிஷத்துல ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம். இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஈஸ்வரன், இது ஈஸ்வரன், இது ஈஸ்வரன், இது ஈஸ்வரன் அப்படின்னு நம்ம எதையெல்லாம் பார்க்கிறோமோ கேட்கிறோமோ எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இது பகவான் தான், இது பகவான் தான், இது பகவான் தான், இது பகவான் தான்
அப்படின்னு திரும்ப 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 கொண்டுட்டு வரணும். இப்ப நான் அதான் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் சொல்றேன், கூட இருக்கணும் சொல்றேன். ஐயோ, நாங்க வந்து பாத்தீங்கன்னா பூஜாரி ஒருத்தர் கைங்கரியம் பண்ணிட்டு, நல்ல பூஜாரி. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் பணம் கொடுத்தோன்னே, ஐயோ சாமி நிறைய கொடுக்குறீங்க சாமி. உங்களுக்கு யாருங்க கொடுத்தா? அடுத்த வார்த்தையை வந்து நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, உங்களுக்கு யாரு கொடுத்தா? நாங்க யாரு மனுஷங்களுக்கே கொடுக்கறது இல்லை. நாங்க எதையுமே மனுஷங்களுக்கு கொடுக்கறதே இல்லை. அப்ப யாருக்கு சாமி அப்படின்னு கேட்டா, நான் கொடுக்கறது எல்லாமே ஈஸ்வரனுக்கு தான் கொடுக்குறேன். பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஏதோ கொடுக்குற, அதை நான் திரும்ப என்ன பண்றேன், பகவானுக்கே கொடுக்குறோம். யார் பகவான்? இந்த மொத்த ஜெகத்தும் பகவான் தான். அப்ப மனுஷனுக்கு கொடுக்கறது அப்படின்னு இல்லை. காக்கால இருந்து, நாயில இருந்து, மனுஷன்ல இருந்து, நல்லவன்ல இருந்து, கெட்டவன்ல இருந்து, அயோக்கியன் கூட வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல இல்லை. அதனாலதான் சொல்றேன்ல, ருத்ரம் படிக்கும் போது சொல்லும், என்ன அப்படின்னா, சொல்லிட்டு திருடுற ரூபத்துல இருக்கிற ருத்ரனுக்கு நமஸ்காரம், சொல்லாம திருடுற ருத்ர ரூபத்துல இருக்கிற திருடனுக்கு நமஸ்காரம். அப்ப திருடன் கூட வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு திருடுறேன், சொல்லாம திருடுறவன், மொட்டை அடிச்ச ரூபத்துல இருக்கிற ருத்ரனுக்கு நமஸ்காரம், ஜடாதாரியா இருக்கிற ரூபத்துல இருக்கிற நமஸ்காரம், உட்கார்ந்து இருக்கிற ரூபத்துல இருக்கிற ருத்ரனுக்கு நமஸ்காரம், நடந்துகிட்டு இருக்கிற ருத்ரனுக்கு நமஸ்காரம், படுத்திருக்கிற ருத்ரனுக்கு நமஸ்காரம், உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு நமஸ்காரம். இப்ப நம்ம எல்லாம் உட்கார்ந்து இருக்கோம்ல, அப்புறம் நீங்களும் நானும் யாரு? ருத்ரன் தான். அப்ப ருத்ரம் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அதே மாதிரி தான். இப்ப இங்கே நாம் திரும்ப வரப்போகுது. இனிமே ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து ஆச்சாரியார் என்ன பண்றாரு, இந்த ஸ்லோகங்களோட தன்மை வந்து பாத்தீங்கன்னா மெதுவா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. இது வரைக்கும் பார்த்த இந்த நாமங்களும் நான் இதுக்கு மேல மெதுவா நான் வியாக்கியானத்துக்கு எல்லாம் PDF வந்து தயார் பண்ணிட்டு இருக்கிறதுனால பாக்குறேன். இதுல கொஞ்சம் வீரியம் வந்து அதிகமாயிட்டே போகுது. ஏன் அப்படி முடியும் போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஸ்டஃப்டான நாமத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிற, ஸ்ட்ராங்கான வேதாந்தத்தை இந்த நாமங்கள்ல வச்சு அனுப்புற. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்டிவேட் பண்ணணும். நம்ம பார்க்கறது கேட்கறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனுக்கு அந்நியமா ஒன்றுமில்லை. ஈஷா வாசியம் இதம் சர்வம். இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனே அப்படின்ற ஞானத்தினால் மறைக்க வேண்டும். வாசியம்னா என்ன அர்த்தம்? மறைக்கிறது. இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம்? கம்மல், மூக்குத்தி, ஒட்டியானம், பிரேஸ்லெட்டு, இது வேற அது வேற அப்படின்னு ஒவ்வொன்றுத்துக்கும் நாம ரூபம் வச்சு இது பண்ணிட்டு இருந்தோம். ஒருத்தர் வந்து குருநாதர் சொல்றார், எம்பா தப்பா பாக்குற, மோகத்துல பாக்குற, இனிமே என்ன பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்மல் தங்கம், மூக்குத்தி தங்கம், ஒட்டியானம் தங்கம் அப்படின்னு தங்கத்தினால அந்த நாம ரூபங்களை எல்லாத்தையும் என்ன பண்ணு அப்படின்னா கவர் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி பண்ணா? பேதம் பார்த்தினா உனக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்சார துக்கம் இருக்கும். அதே நேரத்துல பேதம் பார்க்காம எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா பார்த்தேன்னா அந்த மோகம் போயிடும் அப்படின்னு. இப்ப நம்ம அதை தான் இங்க பண்ண போறோம். எதையெல்லாம் தனித்தனியா இது வேற அது வேறன்னு நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கோமோ அதை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், அப்படியே மாத்தி பார்க்கணும். இது ஈஸ்வரன், இது ஈஸ்வரன், இது ஈஸ்வரன் அப்படின்னு. யாரு விவகாரத்துல இருந்தீங்கன்னா அதை பண்ண முடியாது. அப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மரத்தடி சன்னியாசியா இருந்துட்டு இருந்தா எந்த விவகாரங்களையும் விட்டுட்டு, எல்லா விவகாரங்களையும் விட்டுட்டு ஞான நிஷ்டையை அடையணும்னு நினைக்கிறவன் ஒரு முக்கியமான பாவம் அப்படின்னு ஒண்ணு சொல்லிட்டு இருக்கணும். மனனம் பண்ணதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாவம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது ஒரு பார்ட் இருக்கு. சும்மா உட்கார்ந்துக்கிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா மனனம் பண்ணதுக்கு பிறகு ஃப்ரீயா வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது ஏகாந்தத்துல இருந்து ரோட்ல போறது வர்றது எல்லாத்தையும் பாவிக்கிறது. பிரம்ம பாவனம் அப்படின்னு பேரு. தன்னையும் பிரம்மமா பாவிக்கணும். இங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மமா பாவிக்கிறது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது. விஸ்வரூப தியானம். இந்த மொத்த ஜெகத்தையே வந்து பாத்தீங்கன்னா பகவானோட ஸ்தூல தேகமா பாவிக்கிறது. சொல்லியாச்சு. அதுக்காக தான் விஸ்வரூபம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஸ்வரூப தரிசனம் ஏகாதச அத்தியாயம் படிச்சுட்டு தூக்கி ஓரமா போட்டுட்டு போறதுக்காக இல்லை. சரிச்சா? அதுக்கு அடுத்து மகாமூர்த்தி, 718வது நாமம் மகாமூர்த்தி. மகாமூர்த்தின்னு என்ன சுவாமி? சேஷ பரியங்க சாயினி சாயினோ அஸ்ய மகதி மூர்த்தி ரீதி மகாமூர்த்தி. எப்பவுமே ஸ்தூலத்தை காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா சூக்ஷ்மம் ரொம்ப பெருசு. இப்ப நம்ம பிருத்திவின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன். பிருத்திவி வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு மடங்கு பெருசோ அதை காட்டிலும் 10 மடங்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த தன்மாத்திரா சூக்ஷ்மம் வந்து பாத்தீங்கன்னா 10 மடங்கு பெருசா இருக்கும். அப்போ அதே மாதிரி இந்த விஸ்வம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஸ்வரூபத்துல இந்த விஸ்வத்தை பாக்குறோமே,
இதை காட்டிலும் ஹிரண்ய கர்ப்ப ரூபம் வந்து பாத்தீங்கன்னா இதை காட்டிலும் கணக்குல எண்ணிக்கையில் அடங்காத மடங்கு வந்து பாத்தீங்கன்னா சூக்ஷ்ம தத்துவம் பெருசு. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா விஸ்வமூர்த்தத்தை காட்டிலும் பெருசு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மகாமூர்த்தி எது அப்படின்னா ஹிரண்ய கர்ப்ப ரூபம். ஏன் சுவாமி அப்படின்னா நம்ம இந்த ஜெகத்தை தானே பாக்குறோம். நம்ம இது மாதிரி அனந்த கோட்டி பிரம்மாண்டங்களும் எங்க இருக்கு அப்படின்னா அந்த ஹிரண்ய கர்ப்பருக்குள்ளார அனந்த கோட்டி பிரம்மாண்டம் இருக்கு. நமக்கு தெரிஞ்சது இந்த பிரம்மாண்டம் தான் வந்து பாத்தீங்கன்னா விஸ்வம் அப்படி நம்ம உபாசனை பண்ணிட்டு இருக்கோம். இல்ல ஹிரண்ய கர்ப்பருக்குள்ளார. அப்ப ஹிரண்ய கர்ப்பர் எப்படிப்பட்டவர்? அனந்த கோட்டி பிரம்மாண்டங்களும் அவருக்குள்ளார வச்சிருக்காருன்னா அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பார். விராட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா பிரம்மான்னு பேரு. அந்த பிரம்மாவை காட்டிலும் அனந்த கோட்டி பிரம்மாண்டங்களை வச்சிருக்கிற ஹிரண்ய கர்ப்பர் மகாமூர்த்தி. அவர் எங்க சுவாமி இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சேஷ பரியங்கசாயினஹ. சேஷ அப்படின்றதுக்கு அர்த்தம் எது? சேஷம்னா என்னது? சேஷநாகம். இந்த சேஷநாகத்துக்கு என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராண தத்துவம். இந்த பிராண தத்துவத்துக்கு மேல என்ன பண்றார்? அந்த பரியங்கம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்க்கடல்ல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. கடல்ல எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சமுத்திரம். சமுத்திரம் என்ன சமுத்திரம் அப்படின்னா ஆவரண சமுத்திரம் அப்படின்னு பேர். பார்க்கடல்ன்றதுக்கு அர்த்தம் என்ன? சமுத்திரம். கடல் இந்த கடலா சாமி அப்படின்னா இந்த கடல் இல்ல, இந்த பிரம்மாண்டத்தை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆவரண கடல் அப்படின்னு இருக்கு. நம்ம 7 சமுத்திரம் பார்க்கிறோம்ல, 7 சமுத்திரங்கள் பார்க்கும்போது சப்தத்வீபாச்ச மேதினின்னு யோக சூத்திரத்துல ஒரு வியாக்கியானம் பார்த்தோம்ல இந்த புவன கோஷ மண்டலத்தை. அப்ப 7 கடல்களுக்கு அப்பாற்பட்டு இந்த ஒவ்வொரு பிரம்மாண்டமும் பிரம்மாண்டத்தை சுத்தியும் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னா ஒரு பெரிய ஆவரண கடல் அப்படின்னு இருக்கு. ஆவரணம் என்னது? நம்ம டீப் ஸ்லீப்புக்குள்ளார போய் ஒன்னும் தெரியலன்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அந்த ஒன்னும் தெரியலன்றதுக்குள்ளாரதான் ஆவரண கடல்னு அதுக்கு பேர். மறைப்புன்னு அர்த்தம். ஒரு டார்க்னஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, அதுதான் சமுத்திரம்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த சமுத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா பிராண தத்துவம் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா சேஷ அப்படின்ற சேஷநாக்கமா அந்த மிச்சம் இருக்கிறதுன்னு அர்த்தம். சேஷநாக்கம்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஒன்னும் இது பண்ணாதீங்க, எல்லாத்தோட மிச்சம் அப்படின்னு பேர். நேத்தி 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 லாஸ்ட்ல வந்து எங்க நிக்கிப்பீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சேஷநாக்கம்னு சொல்லக்கூடிய பிராண தத்துவத்துல வந்து நின்றுவீங்க. அந்த பிராண தத்துவம் எங்க இருக்குன்னா ஆவரண சமுத்திரத்துக்கு மேல இருக்கு. அந்த ஆவரண சமுத்திரத்துக்கு மேல இருக்கிற அந்த பிராண தத்துவத்துக்கு மேல சுவாமி என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா ஆனந்த சயனம் பண்றார். நான் சுகமா இருக்கேன் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அந்த நான் தான் சுவாமி பள்ளி கொண்டிருக்கார். என்னது? ரங்கநாதரா பள்ளி கொண்டிருக்கார், அனந்த பத்மநாபரா சயனம் பண்ணிக்கிட்டு இருக்கார். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அஸ்ய மகதீ மூர்த்தி. பகவானுக்கு பெரிய மூர்த்தம் இருக்கிறதுனால ஏன் அனந்த கோட்டி பிரம்மாண்டத்தை அவருக்குள்ளார வச்சிருக்காரு. அப்ப எவ்வளவு பெரிய மூர்த்தமா இருக்கும். நம்ம பாக்குற மாதிரி சின்ன மூர்த்தம் இல்லை. இந்த சின்ன மூர்த்தத்தை காட்டிலும் நம்ம பாக்குற கோயில்ல இருக்கிற விக்கிரகத்தை காட்டிலும் விராட் ரொம்ப பெருசு. விராட்டை காட்டிலும் கோடிக்கணக்கான மடங்கு ரொம்ப பெரியவர் யாரு அப்படின்னா இந்த ஹிரண்ய கர்ப்பர். அதனால அவருக்கு பேரு மகாமூர்த்தி அப்படின்னு பேர், பெரிய உருவம் கொண்டவர். அதுக்கு அடுத்தது தீப்த மூர்த்தி அப்படின்னு பேர். இந்த ஆவரண கடல் ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்க்கடல்னு ஆவரண சமுத்திரம் அப்படின்னு பேரு. இருட்டுக்குள்ளார இருக்கிறது. அதனாலதான் நம்ம தூக்கத்தை வந்து கம்பேர் பண்றது வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்தை நம்ம சொல்றோம். தூக்கம்தான் ஒன்னும் தெரியாத இருட்டு நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா. அந்த இருட்டுல என்ன இருக்கு அப்படின்னா பிராண தத்துவம் இருக்கா, அதான் பரியங்கன்னு பேர். அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா சேஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாக்கத்து மேல பிராணனுக்கு மேல பகவான் வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படின்ற தத்துவமா அவர் வந்து பாத்தீங்கன்னா சயனம் பண்ணிட்டு இருக்காரு. எப்படி சயனம் பண்றார்? ஆனந்த சயனம், யோக நிதிரையில சுவாமி இருக்கார் அப்படின்னு சொல்றோம். நமக்குள்ளதான் இருக்காரு பகவான். பார்க்கடல்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அதுதான் சமுத்திரத்துக்கு ஆவரண சமுத்திரத்துக்கு இன்னொரு பேர் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜீவர்களுடைய கர்மா. அந்த ஜலம்ன்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜீவர்களுடைய கர்மா. நம்ம தூக்கத்துக்குள்ளார போன மாத்திரத்துல அந்த அவ்யாக்கிருத்தம்னு பேர். அதுக்கு பேரு ஆவரணம்னா அவ்யாக்கிருத்தம்னு பேரு. அதுல கோடிக்கணக்கான ஜீவர்களோட கர்மா மட்டும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு? பீஜ ரூபத்துல அந்த கர்மாக்கள் எல்லாம் இருக்காத சமுத்திரம் அப்படின்னு. அந்த சமுத்திரத்துல கர்மா தெரியுமா? யார் யாரோட கர்மா என்னென்ன அப்படின்னு யாரோட கர்மமும் செப்பரேட்டா தெரியவே தெரியாது. அதனால அது வந்து பாத்தீங்கன்னா இருட்டா இருக்கு. ஆவரண சமுத்திரம் அப்படின்னு பேர் அதுக்கு பேர்.
ஆவரண சமுத்திரம், அந்த சமுத்திரத்துல இருக்கக்கூடிய ஜலம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவர்களுடைய கர்மா. அந்த ஜீவர்களுடைய கர்மத்துக்கு மேல வந்து பிராணன் வந்து இருக்கு. அந்த பிராணனுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா பகவான் சயனம் பண்றார். ஆதிசேஷ இதா அவர் சயனம் பண்றார் ஆதிசேஷனுக்கு மேல. தீப்தமூர்த்தி 719வது வந்து பாத்தீங்கன்னா தீப்தமூர்த்தின்னு சொல்லுது. தீப்தமூர்த்தி அப்படின்னா மாயையோடு சேர்ந்து இருக்கிற ஈஸ்வர தத்துவத்துக்கு பேர் வந்து தீப்தமூர்த்தி. அந்த இடத்துல எப்படி இருக்கார் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரிய சொல்ற தீப்தம்னா பிரகாசம் அப்படின்னு அர்த்தம். ஆவரண சமுத்திரத்துக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா பிராணனோடு சேர்ந்திருந்தா ஹிரண்ய கர்ப்பர். பிராணனை விட்டுட்டு மாயா சக்தியை மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, சைத்தன்யம் பிளஸ் மாயா மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியர் சொல்ற தீப்தமூர்த்தி. பகவானோட சொரூபம் என்னது அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா வாங்மயா மனோமயா பிராண சரீரா பாரூபா. பாரூபம்னா பிரகாசம். சுவாமியோட ரூபம் என்ன? வெறும் பிரகாச ரூபம். அந்த பிரகாச ரூபத்துக்கு பேர் தான் தீப்தமூர்த்தி அப்படின்னு பேர். என்ன பிரகாசம்? வெறும் அவேர்னஸ், வெறும் கான்சியஸ்னஸா இருக்கு. தீப்தா ஞானமயி மூர்த்தி. ஆச்சாரியர் தெளிவா சொல்றார். தீப்தம்னா என்ன அர்த்தம்? பிரகாசம். பிரகாசம்னா என்ன அர்த்தம்? ஞானமயமான, ஞானமயமா இருக்கக்கூடிய மூர்த்தம். பகவானுக்கு வேற ஃபார்ம் இல்லை. வெறும் சத்தியம், ஞானம், அனந்தம் பிரம்ம. வெறும் சித் ஸ்வரூபம் மட்டும்தான். முன்னாடி சத்தாவா சொன்னோம், இப்ப வந்து பாத்தீங்கன்னா சித்தம்சமா சொல்றோம். வெறும் ஞான ஸ்வரூபமா இருக்கிறதுனால பகவானுக்கு ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா மூர்த்தி வந்து ஞானமயி, ஞானமயமா பகவானுக்கு இருக்கிறதுனால அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா தீப்தமூர்த்தின்னு பேர். அது மட்டும் இல்ல, ஸ்வேச்சையா கிரகீதா தைஜசி மூர்த்திர் தீப்தா அஸ்யை திவா தீப்தமூர்த்தி. அப்படி என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்வேச்சையா, அந்த ஈஸ்வரன் என்ன பண்றார்? ஸ்வ இச்சையா, தன்னுடைய இச்சையினால வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றார்? பிரகாசமான மூர்த்தியை வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு வெளிப்படுறார். பிரகாசமான மூர்த்தியை எடுத்துக்கிட்டு வெளிப்படுறதுனால பிரகாசம், ஒரே பிரகாசம் தான். அதனால அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா தீப்தமூர்த்தி அப்படின்னு பேர். தன்னோட இச்சைப்படி எந்தெந்த ரூபங்கள்லாம் எடுக்கிறாரோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரகாச சுரூபம். என்ன அப்படின்னா அவதார மூர்த்தங்கள் நம்ம சொல்றோம்ல, அந்த அவதார மூர்த்தங்கள் எல்லாம் பிரகாச சுரூபம். ஈஸ்வரன் வந்து அவதாரமா தனக்கு தேவையான இச்சைப்படி ஸ்வச்சந்தசா நிறைய மூர்த்தங்கள் எடுத்துக்கிறார், உருவங்கள். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 720வது நாமம் அமூர்த்திமான். நிறைய ரூபங்களை தனக்கு ஏத்த மாதிரி அவதார புருஷர்களை எடுத்துக்கிட்டாலும் கூட வாஸ்தவத்தில் அவர் என்னவா இருக்காரு அப்படின்னா அமூர்த்திமான். இந்த தீப்தமூர்த்தி தான் ஈஸ்வரன். அவரை தான் நான் வந்து தைத்திரிய உபநிஷத்துல என்ன சொல்லியிருக்கேன்? தைத்திரிய உபநிஷத்தோட மந்திரம் இப்ப நான் படிச்சேன் பாத்தீங்களா? இந்த தைத்திரிய உபநிஷத்தோட மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா சோ அகாமயத, அவர் ஆசை கொண்டார். என்ன ஆசை கொண்டார்? சோ அகாமயத, அவர் ஆசை கொண்டு என்ன பண்ணார்? நிறைய வந்து பாத்தீங்கன்னா பகுஸ்யாம் பிரஜாயேய, நான் பலவாக ஆவேன் அப்படின்னு ஆசை கொண்டார் அப்படின்னு இருக்குல்ல. அந்த மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா தைத்திரியத்துல 2:2:6 அப்படின்னு போட்டுங்க. இந்த 2:6 எங்க போடணும்? அந்த தீப்தமூர்த்திக்கு பக்கத்துல போட்டுக்கணும். அப்ப பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றார்? அநேக ரூபங்களை எடுத்துப்பேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிக்கிட்டு அநேக ரூபங்கள் இந்த ஜெகத்தா மாறுறார். ஈஸ்வரன் தான் சங்கல்பம் பண்றார். அதுக்குள்ளார அவதாரமா வர்றாரு பாத்தீங்களா? அந்த அவதாரமா வர்றதும் பகவான் தான். நிறைய இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பகவானா இருந்தாலும் கூட அதுல வந்து ஸ்பெஷலா தானே வந்து பாத்தீங்கன்னா அநேக மூர்த்தங்களா அவர் இச்சப்பட்டபடி எடுத்துக்கிறார். பிரகாச சுரூபமா அவதார மூர்த்தங்களா வர. இதுக்கப்புறம் அமூர்த்திமான்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றார், கிருஷ்ணரா, ராமரா, நரசிம்மரா, இவ்வளோ அவதாரங்கள். நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் அவதாரம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் அப்படின்னு. தச அவதாரம் தான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். வாஸ்தவத்துல தச அவதாரம் இல்லை. மகாபாரதத்துல வந்து ஒரு இடத்துல சொல்றார் பகவான், வியாச பகவான் சொல்றார், நம்ம பிரதானமா வந்து பாத்தீங்கன்னா தசாவதாரம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா வந்து பகவானோட அவதாரத்தை வந்து பாத்தீங்கன்னா எண்ண முடியாது அப்படின்ற. எங்க ஆச்சாரியர்கள் சொல்லுவாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, ராமானுஜர்ல இருந்து ஆரம்பிச்சு சங்கர்ல இருந்து ஆரம்பிச்சு யாரெல்லாம் பெரியவங்களா வந்து ஒரு பெரிய பெரிய குரூப் ஆஃப் பீப்புளுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வழிகாட்டுதலா இருந்தாங்களோ அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாரு? அவதாரம் தான். என்னோட குருநாதரை நான் சொல்லுவேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னோட குருநாதர் சுவாமியோட அவதாரம் அப்படின்னு நான் சொல்றேன்.
இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் அவங்கவுங்க குருநாதரை என்ன பண்றாங்கன்னா சுவாமியே அவதாரிச்சு வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவதாரம் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை அப்படின்னு கேட்டா, அவதாரம் வந்து பாத்தீங்கன்னா எண்ணிக்கையில் இல்லாதது. அப்ப எண்ணிக்கையில் இல்லாத ரூபங்களை பகவான் எடுத்தாலும் அவருக்குன்னு ஒரு ஒரிஜினல் சுரூபம் இருக்குமே, அது என்ன? அமூர்த்திமான். நம்ம கீதால வந்து பாத்தீங்கன்னா திரும்ப 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 7வது அத்தியாயத்துல எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கோம். 7:14 7:15 வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்தோம். என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவ்யக்தம் வியக்திமாபன்னம், அவ்யக்தம் வியக்திமாபன்னம் மன்யந்தே மாம புத்தயா பரம்பாவம் அஜானந்தக லோகோயம் மாம் அவ்யயம் அனுத்தமம் மம அவ்யயம் அனுத்தமம். மம இந்த உலகம் என்னுடைய அவ்யக்தமான ரூபத்தை வந்து இந்த உலகம் அறிவதில்லை. நான் வந்து பாத்தீங்கன்னா பிறந்தவன்னு நினைக்கிறாங்க எல்லாரும். நாம ரூபத்தோடு வந்திருக்கேன், கிருஷ்ணனா ராமனா வந்திருக்கேன் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. தசாவதாரம் சுவாமி பண்ணினார் அப்படின்னு. வாஸ்தவத்துல நான் வந்து பாத்தீங்கன்னா வரவே இல்லை, பிறக்கவே இல்லை. இந்த உலக மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அபுத்தையக, புத்தி இல்லாதவங்களா என அறியாமல் இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம அடுத்ததும் சொல்றார் என்ன, 15:7:25 சொல்றார் என்னது, நாகம் பிரகாச சர்வசிய, நான் எல்லாத்துக்கும் பிரகாசிக்கிறது இல்லை, தெரியறது இல்லை. நல்ல குருநாதர் வேணும். அந்த குருநாதரும் வந்து பாத்தீங்கன்னா கர்மகாண்டியா இல்லாம இருக்கணும். வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா குருநாதர்கள் இப்ப எல்லா குருநாதர்களும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாரும் ஒரிஜினல் சொல்லவே மாட்டேன்றாங்க. எங்கேயாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா சுவாமிக்கு ரூபம் இல்லை, இது வந்து அபரம்பாவம், சுவாமியோட வாஸ்தவ ரூபம் பரம்பாவம் வந்து நிர்குண நிராகாரம் அப்படின்னு யாராவது சொல்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லவே மாட்டாங்க. ஆரத்தி காட்டணும், சங்கல்பத்தை பண்ண வைக்கணும். உங்களுக்கு என்ன சங்கல்பம், இவங்களுக்கு என்ன சங்கல்பம், எல்லாத்தையும் சங்கல்பத்தை பண்ணி வச்சு ஒரு பரிகார பூஜையோ ஒரு ஹோமத்தையோ இல்லை ஒரு பூஜையோ பண்ணி உங்களுக்கு இது பிராப்தியாகும் அது பிராப்தியாகும்னு தனம் தானியம் பகுபுத்திர லாபம்னு சொல்லி எல்லாத்தையும் அடைய வச்சுட்டு என்ன பண்றது, அவ்வளவுதான் போயிடுறது. இதுதான் நடந்துட்டு இருக்கு காலங்காலமா. அப்ப பகவான் சொல்றாரு வந்து எல்லாத்துக்கும் நாம் பிரகாசிக்கிறது இல்லை. ஏன்? சொல்லி கொடுக்கறதுக்கு ஆளே இல்லையே. இது மாதிரி பகவானுக்கு ரூபம் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஆளே இல்லை. அது மட்டும் இல்லாம யோகமாயா சமாவிருத்தக, நம்மளுடைய கண்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பகவானோட இந்த நாம ரூப ஜெகத்து இருக்குல்ல, இதான் யோகமாயா. வெறும் ஐஸ்வர்யங்களும் தனங்களும் எல்லாத்தினாலையும் வந்து பாத்தீங்கன்னா மூடி மறைக்கப்பட்டிருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் தெரியறது இல்லை. மூடோயம் நாபிஜானாதி, இந்த முட்டாள் ஜனங்கள் வந்து பாத்தீங்கன்னா என்னை அறிவதே இல்லை. எப்படிப்பட்ட என்னை? மாம் அஜம் அவ்யயம், நான் பிறப்பில்லாதவன், நான் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படாதவன், நாமரூபங்களாக வெளிப்படாதவன். அப்படிப்பட்ட என்னை பரம்பாவத்தை அறிவதில்லை. இப்ப நம்ம எல்லாம் பக்தர்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அபரம்பாவத்தை தான் அறிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரகுவம்சத்தவர்கள் வசிச்ச இடத்துக்கு நான் போய் அந்த பெரியவங்க மத்தியில நான் சொன்னேன்னு பாத்தீங்களா, உங்களுக்கு தைரியம் இருந்தா இந்த ராமர் தான் சுவாமின்னு உங்களால் அடிச்சு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா யாராலையும் சொல்ல முடியல. பயம், எல்லாம் அழுதுகிட்டு இருந்தாங்க அந்த சத்சங்கம் முடிஞ்சு போற வரைக்கும். ஏன்னா அந்த மூர்த்தத்து மேல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ அஃபெக்ஷன் வந்துருக்கு. ஒரு 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் பிறந்ததுல இருந்தே ஒருத்தர் ஒரு மூர்த்தத்தோட ஒரு வில்லேஜ்ல இருக்கிற கோயில்ல, அதுதான் எல்லாம், வேற கோயில்லாம் இல்லை, அங்க இருக்க வில்லேஜ்ல இருக்கிற ஒரு 100 ஃபேமிலிக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுதான் மூர்த்தம், ராமர் தான். ராமரை தவிர்த்து அவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. அப்ப நீங்க போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்பிக்கையை வந்து அசைச்சு பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? நான் சொன்னேன் உங்களுக்கு கொஞ்சமா முட்டாள் இருக்கு, முட்டாள் ஜனங்க. நீங்க இந்த சுவாமின்னு உங்களால சொல்லவும் முடியல அடிச்சு, இது கல்ச்சர்னு உங்களால சொல்ல முடியல, ரெண்டுமே அக்செப்ட் பண்ண முடியல. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம முதல்ல என்ன பண்றோம் அப்படின்னா, நான் 3 விதமான பக்தி சொல்றோம்ல. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல பேசிக்கான பக்தி. இப்ப நம்ம பண்றதெல்லாம் பேசிக்கா கோயிலுக்கு போறோம், அந்த மூர்த்தங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாலை மரியாதை பண்றோம், அர்ச்சனை ஆராதனைகள் பண்றோம், நல்லா பண்றோம். நம்ம இந்த உலகத்துல எங்க போனீங்கன்னாலும் அந்த ஸ்தூல பகவானோட அந்த மூர்த்தங்களுக்கு நடக்கிறத எல்லா இடத்துலயும் பாக்குறோம், எல்லா இடத்துலயும். ஆமா. அப்போ முதல்ல இது வரும்போதே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன் பாத்தீங்களா, பிரதிமாசு அல்ப புத்தீனம். யாரெல்லாம் பிரதிமால வந்து பாத்தீங்கன்னா சிலையில வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா பகவான் அப்படின்னு பாக்குறாங்களோ அவங்கெல்லாம் யாருன்னா அல்ப புத்திகள். இதை வச்சுட்டு தான் நான் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள கண்டனம் பண்ணேன். எவ்வளவு நாள் பண்ணுவீங்க?
50 வருஷமாவா? ஒரு 10 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூர்த்தத்தை பண்ணிட்டு இருக்கணும். அடுத்தது என்ன பண்ணணும், அந்த பகவான் தான் என்னன்னா இந்த மொத்த ஜெகத்தா இருக்கார் அப்படின்னு என்ன பண்ணணும், விஸ்வரூபத்தை கொண்டு வரணும். மூர்த்தத்தை வந்து பாத்தீங்கன்னா சின்ன மூர்த்தத்துல உங்க ஈஸ்வரனை நீங்க அடைச்சு வைக்கிறீங்க அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம், டைம் ஸ்பேஸ் மேட்டர்ல லிமிட் ஆயிட்டாருன்னு அர்த்தம். உங்க பகவான் அல்பம்னு அர்த்தம். அப்ப அடுத்த லெவலுக்கு என்ன பண்ணணும், பகவான் வந்து நான் என்ன இஷ்ட தேவதா இருக்கோ அந்த இஷ்ட தேவதா தான் விஸ்வரூபமா இந்த மொத்த ஜெகத்தா இருக்காருன்னு நீங்க அடுத்த லெவலுக்கு பக்திக்கு போகணும். சரி, அந்த மூர்த்தத்தை வந்து பாத்தீங்கன்னா விஸ்வரூபம்னு பார்த்துட்டு திரும்ப எங்க வரணும் அப்படின்னா ஹிருதயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்துடணும். பகவான் என்னவா இருக்கார் அப்படின்னா உள்ளுக்குள்ளார ஈஸ்வரன் எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் இருக்கார். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேசே அர்ஜுன திஷ்டதி. அப்ப உள்ள இருக்கார். அப்ப 2வது பக்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னது, உள்ள ஹிருதயத்துல வந்து பக்தி பண்றது. யோகினாம் ஹிருதி தெய்வதம். யோகிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹிருதயத்துல தெய்வதம். அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளார நல்ல உபாசனை, சகுன உபாசனை பண்ண 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 பகவான் ரொம்ப சந்தோஷமாயிடுவார். அந்த பிரியம், அந்த பிரேமத்தை வந்து பாத்தீங்கன்னா பார்த்து என்ன பண்றாரு அப்படின்னா நல்ல ஒரு ஞானத்துக்கான தகுதிகள் எல்லாத்தையும் கொடுக்கிறார். சாதன சதுஷ்டயம் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகுது. ஒரு நல்ல குருநாதர் வரார். அவர் சொல்றார், இது எல்லாம் இருக்கிறதெல்லாம் பிரம்மம் தான்பா, ஈஷாவாசியம் இதம் சர்வம். இது எல்லாம் இருக்கிறதெல்லாம் பகவானுக்கு அந்நியமா ஒண்ணும் இல்லை. எச்ச கிஞ்சு திருஷ்யத்தே ஸ்ரூயத்தே திவா அந்தர் பகிஷ்ட தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா. நீ பார்க்கறது கேட்கறது எல்லாத்திலையும் பகவான் தான் இருக்கார். உள்ளையும் வெளியிலையும் எல்லா இடத்துலையும் பகவான் இருக்கார். நீயும் பிரம்மமா இருக்க, இங்க இருக்கிறது எல்லாம் பிரம்மம் இருக்கு அப்படின்னு உணர்த்துற. அப்படி உணர்த்தும் போது இவனோட பார்வை என்னாவது, சர்வத்திர சமதர்ஷனா, எல்லா இடத்துலையும் அந்த ஈஸ்வர தரிசனத்தை பார்க்கறான். அப்போ பக்தி வந்து பாத்தீங்கன்னா எத்தனை விதம் அப்படின்னா 3 விதமாக பக்தி சொல்லப்படுது. சாமானிய பக்தி, அப்புறம் யோகிகளோட பக்தி, அதுக்கப்புறம் ஞானியோட பக்தி. அப்ப நீங்க 60-70 வருஷமா ஒரே விக்கிரகத்தை பிடிச்சிக்கிட்டு சின்ன விக்கிரகத்தை பிடிச்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களை முட்டாளுங்கன்னு சொல்லணும். 4ஆம் கிளாஸ்லயே எவ்வளவு நாள் இருப்பீங்க? 5ஆம் கிளாஸ் போகணும், 6ஆம் கிளாஸ் போகணும்னு போவேன் நம்ம மேல. அப்ப என்ன அர்த்தம்னா முட்டாள், மூர்க்கன் அப்படின்னு அர்த்தம். அப்ப அவங்களுக்கு சொன்ன நான் இது மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பண்ணுங்க, ராமர்னு வந்து பாத்தீங்கன்னா வெளியில பூஜை பண்ணாதீங்க. ராமர் எங்க இருக்காரு அப்படின்னா நமக்குள்ளார ஆனந்த சுரூபமா ராமன் இருக்கான். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, யாரெல்லாம் யங்ஸ்டரா இருக்கீங்களோ அவங்கெல்லாம் ஆராதனை பண்ணட்டும். ஒரு 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ராமன் வந்து பாத்தீங்கன்னா தேடுங்க. தது அன்வேஷ்டவ்யம், தது விஜிக்ஞாசித்தவ்யம். இந்த பிரம்மபுரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹிருதயத்துக்கு பேர் பிரம்மபுரம்னு பேரு. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, அந்த ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஹிருதயத்துல இருக்கார் அப்படின்னு என்ன பண்ணுங்க, தேடுங்க. கண்ணை மூடி வந்து பாத்தீங்கன்னா அந்தர்முகமாயி உள்ளுக்குள்ளார தேடுங்க அப்படின்னு நான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு வந்தேன். ஆனா முடியுமா? ரொம்ப கம்மி. ஏன்னா வெளியில இருக்க மூர்த்தத்தை வந்து தியானம் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கு. இந்த நிர்குண நிராகாரம் வந்து பாத்தீங்கன்னா பிடிக்க முடியறது இல்லை. அப்ப பிடிக்க முடியாதனால கம்ஃபர்டபுளா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மூர்த்தம். ஆனா வந்து நம்ம ஹேபிட் ஆகி போயிடுது. நம்ம அடுத்த ஸ்டெப் ரிஸ்க் எடுக்கவே மாட்டேன்றோம். எங்க ஆச்சாரியார் எப்பவுமே சொல்லுவார், ஒருத்தனுக்கு க்ரோத் ஆகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ரிஸ்க் எடுக்கும், வேற எதுவும் இல்லை. இல்லை எனக்கு சேஃபா இருக்குன்னு சேஃப் ஜோன்லயே இருந்தீங்கன்னா உங்களோட growth நடக்கவே நடக்காது. அப்ப வந்து என்ன பண்ணணும், உள்ள பகவான் இருக்கார். இது வந்து இந்த ஃபார்ம் வந்து திருஷ்யம். நான் பார்க்குற ராமர் கிருஷ்ணர்ல ரூபங்கள்லாம் திருஷ்யம். இது இல்ல வாஸ்தவத்துல. பகவான் உள்ளுக்குள்ளார ஆத்மாவா இருக்கார். நான் தேட போறேன் உள்ள. பிரம்மபுரம்னு சொல்லுது. கர்ப்பகிரகம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஹிருதயம் தான் கர்ப்பகிரகமா இருக்கு. சுவாமியோட கர்ப்பகிரகம் அங்கதான் வாசம் பண்றார், நித்திய வாசம் பண்றார். அதை நான் பார்க்க போறேன் அப்படின்னு உள்ள திரும்பணும். உள்ள திரும்பினா யோக பக்தி வந்துடும், உபாசகன் ஆயிடும். அதுல தேர்ந்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார அவர் தான் எல்லா இடத்துலையும் இருக்காருன்னு சர்வத்திர சமதர்சனக வந்துடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இது முக்கியமானது. ஒரு இடத்துலயே நம்ம என்ன ஆயிடக்கூடாது, நின்றக்கூடாது. இப்ப இங்க சொல்ற அமூர்த்திமான என்ன அர்த்தம்? ஆச்சாரியார் சொல்றார், கரும நிபந்தனா மூர்த்திர் அஸ்ய ந வித்யதே. கரும பந்தனா அப்படின்னா நம்ம எல்லாம் பிறந்திருக்கோம். நம்ம பிறக்கிறதுக்கெல்லாம் எது காரணம்? சதிமூலே தத் விபாகோ ஜாதி ஆயுர் போகாஹா. ஒரு சூத்திரம் நம்ம பார்த்துருக்கோம் பாத்தீங்களா? நம்ம எல்லாம் திரும்ப திரும்ப பிறந்துகிட்டே இருக்கும், கோடிக்கணக்கான ஜென்மங்கள். யோக சூத்திரத்துல சொல்லும் போது என்ன சொல்லுது? சதி மூலே, மூல காரணம் இருக்கின்ற நிலையில். மூல காரணம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மம்.
கூட என்ன சுவாமி? ஆசயம் சொல்லக்கூடிய வாசனைகள், கருமாசயம். இந்த கருமாசயம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற வரைக்கும் நம்ம பிறந்துகிட்டே இருப்போம், நான் ஸ்டாப்பா போயிட்டு இருக்கு. அப்போ பகவானுக்கு அவதாரம் எடுக்கிறாரே அவரு கிருஷ்ணர் ராமர் அப்படின்னு. அப்ப நம்ம அந்த உலகத்துல யாரெல்லாம் தேகம் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு பின்னாடி வந்து கர்ம பந்தம் இருக்கும். ஃப்ரீடம் இல்லை, நம்ம யாருக்கும் ஃப்ரீடம் இல்லை. இந்த பிறவிதான் பிறப்புன்னு நம்ம டிசைட் பண்ண முடியாது. அப்ப நம்ம கர்மத்தினால வந்து கட்டப்பட்டவங்களா இருக்கும். ஆனா பகவான் எப்படிப்பட்டவரா இருக்காரு அப்படின்னா இங்க சொல்லும்போது சொல்றாரு, கர்ம நிபந்தனா மூர்த்தி ரஸ்ய ந வித்தியதே. அவர் எடுத்த எந்த ரூபங்களும் எந்த அவதாரங்களும் கர்மத்தினால் கட்டப்பட்டவைகள் அல்ல சொல்லிட்டார். கர்மத்தினால கட்டப்படல, சுயேச்சையா அவர் நினைச்சா வந்து பாத்தீங்கன்னா வருவார், நினைச்சா போவார். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சொல்லியிருக்கோம் ஈஸ்வரனுக்கு லட்சணம் வந்து பாத்தீங்கன்னா யோக சூத்திரத்துல 1:24 ஒண்ணு பார்த்திருக்கோம். கிளேஷ கர்ம விபாகஷைர் அபராமிருஷ்ட புருஷ விசேஷா ஈஸ்வரஹ. ஈஸ்வரனுக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் கிளேஷங்கள் இல்லாதவர். எப்பவுமே ராமர் பார்த்தீங்க அப்படின்னா இனி சிரிச்சுக்கிட்டே இருப்பார். எப்ப பார்த்தாரு பொண்டாட்டியை தூக்கிட்டு போயிட்டாங்கப்பா, அப்படியா சிரிச்சுட்டு இருப்பார். சீதா தேவியை கூட்டு போயிட்டாங்க. அப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா சோகமாலாம் ஆகல சுவாமி. இவர் வந்து பாத்தீங்கன்னா யார், நம்ம கிருஷ்ண பரமாத்மா வந்து பாத்தீங்கன்னா சொல்லவே வேணாம், அவர் ஆர்ப்பாட்டம் தான். எல்லா காலத்தையும் மற்றவங்களை தான் வந்து பாத்தீங்கன்னா அழ வச்சிருக்காரு ஒளி அவரு அழுத மாதிரி இதே இல்லை. சோகம் கொஞ்சம் கூட அவரோட லைஃப்ல இல்லவே இல்லை, ஒரே ஆனந்த சுரூபம் தான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல அவருக்கு கிளேஷம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவித்யா இல்லை, ராகம் இல்லை, அஸ்மிதான்ற அகங்காரம் இல்லை, அதே மாதிரி வந்து ராகம் இல்லை, துவேஷம் இல்லை, மரண பயம் இல்லை, பஞ்ச கிளேஷங்களும் பகவானுக்கு இல்லை. அதுக்கப்புறம் கர்மத்தோட ஏதாவது சம்பந்தம் இருக்கானா? எந்த கர்மத்தோடையும் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தம் இல்லை, கர்மத்தோட சம்பந்தமே இல்லை. அதுக்கப்புறம் விபாக்கம்னா கர்ம பலனோட சம்பந்தம் இருக்கானா? கர்மத்தோடைய சம்பந்தம் இல்லை, கர்ம பலனோடையும் அவருக்கு சம்பந்தம் இல்லை. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆசை இருந்த வாசனை ஏதாவது இருக்குமா? ஒவ்வொரு ஜென்மத்தையும் எடுத்ததுக்கு அவதார புருஷரா வந்திருக்காரு. அப்ப அவருக்கு வாசனை இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வாசனையோடையும் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அபராமிருஷ்டா, எதோடையும் அவருக்கு சம்பந்தம் இல்லாதவர், புருஷ விசேஷக, உத்தம புருஷன், புருஷோத்தமனா இருக்கிறவர். அப்படிப்பட்டவர் வந்து பாத்தீங்கன்னா இங்க சொல்லியிருக்க அப்படிப்பட்ட மூர்த்தியா இருக்கிறதுனால அமூர்த்திமான். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க இந்த கர்மத்தினால் செய்யப்பட்ட உருவம் பகவானுக்கு இல்லை. கர்மத்தினால செய்யப்பட்ட உருவம் இல்லையா? அப்ப நம்ம பார்க்கிறது என்ன ரூபம் அப்படின்னு கேட்டா வெறும் தீப்த மூர்த்தி. வெறும் வந்து பாத்தீங்கன்னா மெஜிஷியன் வந்து பாத்தீங்கன்னா நமக்குள்ளார ஒரு மாயாஜாலத்தை உண்டு பண்ணி ஒன்ன காட்டுறான் பாத்தீங்களா? அதே மாதிரி இந்த மாயாவி என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரன் தனக்கு ஏத்த ரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா தானே நிர்மாணம் பண்ணிக்கிறான். தானே நிர்மாணம் பண்ணிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நடமாடிக்கிட்டு இருக்கான். வரப்போகுது யோக சூத்திரத்துல வரப்போகுது நிர்மாண காயம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. யோகியே வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவான் அப்படின்னா தனக்கு தேவையான ரூபங்களை 4-5 ரூபங்களை வந்து பாத்தீங்கன்னா எடுத்துப்பான். அம்மா வயிற்றுல பிறக்கணும்னு அவசியம் இல்லை, கர்மத்தோட பந்தம்லாம் தேவையில்லை. நினைச்சா ஒரு 4 ரூபத்தை எடுத்துக்கிட்டு அவன் பாட்டுக்கு கர்மத்தை முடிச்சுட்டு போயிடுவான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா யோகி தன்னோட பிராரப்த கர்மத்தை முடிக்கிறதுக்காக 4 சரீரம் எடுத்து பிராரப்தத்தை முடிச்சுப்பான். அம்மா வயிற்றுல பிறக்காமி தானே நிர்மாண காயம்னு தானே வந்து பாத்தீங்கன்னா யோக சித்தினால ஒரு கர்மத்தை ஒரு சரீரத்தை நிர்மாணம் பண்ண முடியும். அப்போ ஒரு யோகினாலேயே வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்களை வசப்படுத்தி ஒரு தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா நிர்மாணம் பண்ண முடியுது அப்படின்னா மகா யோகியா இருக்கிறவனாச்சே இந்த கிருஷ்ணன். அப்ப மகா யோகி என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா அம்மா வயிற்றுல பிறக்கல, கர்ம பந்தம் இல்லை. யோகிக்காவது கர்ம பந்தத்துக்கு ஏற்ற மாதிரி தான் சரீரம் எடுக்க வேண்டியிருக்கு. ஆனா பகவான் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கர்ம பந்தங்களும் இல்லை, வாசனைகள் இல்லை, எந்த கிளேஷங்கள் இல்லை, எந்த அனுபவம் துக்க அனுபவம் இல்லை, ஒண்ணும் இல்லை. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா ஒரு ரூபம் வந்து பாத்தீங்கன்னா தெரியுது, அவ்வளவுதான். கிருஷ்ணரோ ராமரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீப்த மூர்த்தி, ஒரு பிரகாசத்தினால வர்றது. இந்த லேசர் பீம்ல வந்து ஒரு உருவத்தை காட்டுறாங்கல்ல, சைனால லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா சைனால அந்த பீஜிங்ல வந்து இந்த இதுல பீஜிங்ல நடந்துச்சு, இந்த இது நடந்துச்சு ஒலிம்பிக் நடக்கும் போது லைட் ஷோ ஒன்று வந்து பண்ணாங்க. பார்த்தீங்க அப்படின்னா தத்ரூபமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒலிம்பிக்கோட இனாகிரேஷன் ஃபங்க்ஷனில் ஒன்று பண்ணாங்க. வெறும் லைட்டை வச்சுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விதவிதமான ரூபங்களை கிரியேட் பண்ணுறது. அப்போ இந்த சுவாமியோட ரூபங்கள் எல்லாம் எப்படிப்பட்டது அப்படின்னா மாயாயினால தீப்த மூர்த்தி.
வெறும் கான்சியஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபத்தை எடுத்து ஆடிட்டு போயிடுச்சு எல்லாம். அப்படிப்பட்டதுனால பகவானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூர்த்தி இருக்கா அப்படின்னா அவருக்கு மூர்த்தியே இல்லை, அவருக்கு சரீரமே இல்லை. ஆனால் சரீரம் எடுத்த மாதிரி நமக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தெரிந்தார். இது எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா, அவதாரிக்கா பாஷ்யம் வந்து பார்த்தீங்கன்னா கீதா பாஷ்யத்தை எடுத்து பார்க்கணும். பாஷ்யத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவர் கிருஷ்ணர் சொல்ற, கிருஷ்ணரை பத்தி இவர் நம்ம சங்கரர் பாஷ்யம் பண்ணும்போது சொல்ற, ஜாத்த இவ பிறக்கல பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பிறக்கவே இல்லை, பிறந்த மாதிரி இந்த மாயையை வந்து பார்த்தீங்கன்னா வசப்படுத்திக்கிட்டு, திரிகுணாத்மிகா மாயாவை தன்னுடைய வைஷ்ணவி மாயாவை வசப்படுத்திக்கிட்டு அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா பிறந்த மாதிரி சாத்த இவன்ற பிறந்த மாதிரி நமக்கு முன்னாடி வந்துட்டு தன்னோட வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிட்டார். சரீரம் அப்ப சரீரம் வந்து பாத்தீங்கன்னா இல்லவே இல்லை, நம்ம சரீரம் மாதிரிலாம் இல்லை, சும்மா சும்மா தெரியுது. இதே இருக்கு 4:4 வந்து பாத்தீங்க அப்படின்னா 4:6 வந்து பாத்தீங்கன்னா பகவத்கீதையில சொல்லும் போதே சொல்ற, நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா அஜோபிசன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன். 4:6 பக்கத்துல போட்டுங்க. இந்த அமூர்த்திமானுக்கு வந்து பாத்தீங்கன்னா போட்டுட்டீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். ரொம்ப ஆப்டான ஸ்லோகம் வந்து அதுதான். அஜோபி சன்னவ்யாத்மா, நான் எப்படிப்பட்டவன், பிறப்பில்லாதவன், அஜக, நான் வந்து பாத்தீங்கன்னா பிறக்காதவன். நான் பகவான் வந்து பாத்தீங்கன்னா பிறக்கிறதே இல்லை. அஜோபி சன் அவ்யயாத்மா, நான் மாறுபாடு இல்லாதவன், அவ்யயம் பிரம்ம தத்துவமா இருக்க நானு. அஜோபி சன் அவ்யயாத்மா பூத்தானாம் ஈஸ்வரோபிசன், நான் வந்து பாத்தீங்கன்னா இங்க லோகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் பூத்தங்களுக்கும் உண்டான எல்லாத்துக்கும் ஈஸ்வரனா இருக்கேன். அப்படி இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா பூத்தானாம் ஈஸ்வரோபிசன் என்னன்னு கேட்டா பிரகிருதிம் சுவாமதிஷ்டாய, இந்த பிரகிருதின்னு சொல்லக்கூடிய மாயையை நான் என்ன பண்ணிருக்கேன், வசப்படுத்தி கொண்டு, சம்பவாமி ஆத்ம மாயையா, ரொம்ப கிளியரா இருக்கு, சம்பவாமி ஆத்ம மாயையா, என்னுடைய மாயையினால் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன். அப்ப ஒரிஜினலா பிறந்தாரானா, ஒரிஜினலா பகவான் பிறக்கவே இல்லை, அவர் பிறப்பில்லாதவர். பிறப்பில்லாதவரா அவ்வியமா இருக்கக்கூடியவர் பிறந்த மாதிரி மாயையை வசப்படுத்திக்கிட்டு நான் வந்திருக்கேன் அப்படின்னு 4:6 ஸ்லோகம் 4வது அத்தியாயம் 6வது ஸ்லோகத்தை ரொம்ப கிளியரா சொல்ற. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இல்லவே இல்லை. இந்த கர்மங்கள்லாம் இருக்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கர்மங்களால் நான் வந்து பாத்தீங்கன்னா எந்த பந்தமும் படுவதில்லை. இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நான் என்னால சம்பந்தமே இல்லை. 14 4:14 வேற பக்கத்துல போட்டுங்க. 4:6 4:14 அமூர்த்திமானுக்கு பகவான் என்ன பண்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமாம் கருமானி லிம்பந்தி நமே கர்ம பலே ஸ்பிருகா இதிமாம் யோபி ஜானாதி கர்மபிர் நசபத்தியதே. ஏன் சுவாமி இவ்வளவு டீட்டெயிலா பேசுறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தெரிஞ்சுக்கணும், பகவான் பிறக்கவே இல்லை, பகவான் வந்து அவதாரம் பண்ணவே இல்லை, பகவான் யாரையும் கொல்லவும் இல்லை, யார் சாதுக்களை ரட்சணம் பண்ணவும் இல்லை, அசுரர்களை நாசம் பண்ணவும் இல்லை. அப்ப என்ன நடக்குது, இது எல்லாம் டிராமா, இது எல்லாம் மாயையினால வந்து பாத்தீங்கன்னா தெரிகிற டிராமா. அதனால வந்து பகவான் சொல்றாரு 4:14 சொல்றார், நமாம் கருமானி லிம்பந்தி, என்னை கருமங்கள் பந்தப்படுத்துவதில்லை. பந்தப்படுத்திடுச்சுன்னா திரும்ப திரும்ப நம்மள மாதிரி சம்சாரி அவரும் பிறக்க வேண்டியிருக்கும், கண்ட்ரோல் இல்லாம. அவரை வந்து பார்த்தீங்கன்னா கர்மங்கள் பந்தப்படுத்துவதில்லை. நமே கர்ம பல ஸ்பிருகா, எனக்கு கர்ம பலன்ல ஆசையே இல்லை. ஏன்னா எனக்கும் இந்த கர்மத்துக்கும் சம்பந்தமே இல்லை. எனக்கு நல்லா தெரியும் இதெல்லாம் முக்குணமா இருக்கிற மாயை பண்றது. அதனால எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, நான் பார்க்கிறவன். அதனால எனக்கு கர்ம பலன்ல ஆசையும் இல்லை. இதிமாம் யோபி ஜானாதி, இந்த விதமா பகவானன் யாரெல்லாம் அறிகிறார்களோ. அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா வெளியில கோயிலா போகும்போது கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த ரூபம் வாஸ்தவம் இல்லை, நம்ம பிடிச்சுக்கிறதுக்கு இந்த மனசுக்கு ஒரு ஆலம்பனத்துக்கு தான் இந்த நமக்கு வந்து ஸ்ருதி வந்து பாத்தீங்கன்னா வேதங்களும் புராணங்களும் பெரியவங்களும் என்ன பண்ணிருக்காங்க, இந்த ரூபத்தை கொடுத்திருக்காங்க. பகவான் வந்து அனுகிரகம் பண்றதுக்காக இந்த ரூபத்தை கொடுத்திருக்காரு. வாஸ்தவம் இது இல்லை. வாஸ்தவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நிர்குண நிராகாரம் தான் அவரோடது, அவர் பிறக்காதவர் அப்படின்னு மனசுக்குள்ளார என்ன பண்ணணும், அவர் அவதரிக்கவே இல்லை, யாரையும் மதம் பண்ணவே இல்லை, ஒன்றும் நடக்கவே இல்லை, எல்லாம் ஒரு ட்ரீம்ஸ் மாதிரி போயிட்டு இருக்கு. அப்ப பகவான் நிர்குண நிராகாரமா இருக்காருன்னு யார் அறிகின்றார்களோ அவர்களும் கூட கர்மத்தினால் பந்தப்படுவதில்லை. அப்ப நம்ம கர்மத்தினால பந்தப்படலைன்னா என்ன பண்ணணும், நம்மளும் அதை பாவிக்கணும். சொல்லியாச்சு.
சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ரூபம் வருது 721வது ரூபம் அநேக மூர்த்தி. அநேக மூர்த்தின்னு என்ன சுவாமி அர்த்தம்? ஆச்சாரியர் சொல்றார் அவதாரேஷு. அநேக மூர்த்தினா நிறைய மூர்த்தி எடுத்துட்டாருல பகவான், வந்து ஒன்னா ரெண்டா அநேக மூர்த்தி. 10ன்னு சொல்லல அவதாரம், 10 அவதாரம் எடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்க முடியும், 10 தசாவதாரம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா பாஷிக்கார் வந்து பாத்தீங்கன்னா அப்படி சொல்லல. அவதாரேஷு ஸ்வேச்சையா லோகானு உபகாரிணி, லோகானாம் உபகாரிணி, இந்த உலக மக்களுக்கெல்லாம் உபகாரம் பண்றதுக்காக. நாங்க யாத்திரை பண்ணும்போது என்ன சொல்லுவோம் தெரியுங்களா? யாத்திரை போகும்போது நிறைய மிராக்கிள்ஸ் நிறைய நடக்கும் யாத்திரையில. ஏன்னா யாரும் இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கையை தூக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா பாஞ்சாலி கையை தூக்கி நின்ன மாதிரிதான் நம்ம நிற்போம். யாத்திரையில வந்து பாத்தீங்கன்னா கிளம்பி ஆரம்பிச்சோன்னா 1/2 மணி நேரத்துல பாஞ்சாலி மாதிரி ஆயிடுவோம். சாமி ஒண்ணும் இல்லை சாமி, நீதான் காப்பாற்றணும் அப்படின்னு கையை தூக்கிடுவோம். வீட்டுல இருக்கிற வரைக்கும், குட்டியால இருக்கிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுதுன்னு இருக்கும். யாத்திரையில ஆரம்பிச்சு ஒரு 1/2 மணி நேரத்துல தெரிஞ்சு போயிடும் இனிமே எந்த போக்குல போகும்னு தெரியாது. காத்து வந்து பாத்தீங்கன்னா எப்படி அடிச்சுட்டு போகுதோ அப்படியே ஜீவனம் போகும் ஒரு யாத்திரை முடிச்சுட்டு வர வரைக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா 1 மாசமா இருக்கலாம், 2 மாசம் இருக்கலாம், எவ்வளவு நாள்னு கூட தெரியாது. அப்ப என்ன பண்றது அப்படின்னா, சுவாமி நீயே பாத்துக்கோ சுவாமி அப்படின்னு பகவான்கிட்ட வந்து கையை தூக்கிடுறது, நீயே பாத்துக்கோ அப்படின்னு. அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொருத்தரையும் பகவானை நாங்க பார்ப்போம். நம்ம எங்கேயாவது போய் மாட்டிட்டு இருப்போம் ஒரு காட்டுக்குள்ளார, பாதை காட்டுவாங்க, பகவான் வந்து பாதை காட்டுற அவதாரம். அந்த இடத்துல நாங்களும் சில சமயம் யாத்திரையில பார்த்துருக்கோம், இந்த இடத்துல எப்படி வர முடியும், ஆள் எப்படி வர முடியும்? ஏன்னா டீப் ஃபாரஸ்ட்ல ஒரு சின்ன பையனுக்கோ ஒரு சின்ன பொண்ணுக்கோ ஒரு நாய்க்கோ வேலையே இருக்காது. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாய் வந்து நமக்கு வழிகாட்டி கொண்டு போகும். நாங்க சொல்லுவோம் பைரவர் வந்துட்டார் அப்படின்னு. நமக்கு ரொம்ப நம்பிக்கையோட இருக்கும். யாரோ ஒரு சின்ன பையன் வருவான், அவனுக்கு அந்த காட்டுக்கு சம்மந்தமே இருக்காது, வழி நெடுக்க கூப்பிட்டு போய் விட்டு வருவான். ஒரு பொண்ணு வரும் வழிகாட்டும். அப்ப நாங்க என்ன நினைப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவதாரம். அப்ப அதனாலதான் நான் சொன்னேன் வந்து பாத்தீங்கன்னா யாத்திரை பண்றவங்களுக்கு நல்லா தெரியும், எல்லாம் ஈஸ்வரனே கத்தி அப்படின்னு யார் யாத்திரை பண்றாங்களோ, நமக்கு ஒரு சின்ன பேரலைஸ் பிஸ்கட் பாக்கெட் ஒன்று வாங்கி கொடுத்தா கூட ஈஸ்வரனா பார்ப்போம். நம்ம ஒரு டீயை வந்து ஆஃபர் பண்றாங்க அப்படின்னா ஈஸ்வரனா கண்ணுக்கு தெரியும், அப்படி உண்மையா தெரியும் அப்படி. அப்ப ஈஸ்வரனுக்கு வந்து ரூபங்கள் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்வரக மனுஷ ரூபே. ஈஸ்வரன் எப்படி இருக்காரு அப்படின்னா தெய்வம் மனுஷ ரூபே. தெய்வம் எங்க வரும்? மனுஷ ரூபத்தை எடுத்துக்கிட்டு வரும். எத்தனை ரூபம்? அநேக மூர்த்தி. நம்ம அவதாரம்னு நம்ம உபாசனை பண்றதுக்காக ஒரு 10 அவதாரங்களை வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணி இதை வச்சுக்கிட்டு பிடிச்சுக்கிட்டு மனசு பிடிச்சிக்கிட்டு நல்லா ஜப தியானத்தை பண்ணிட்டு அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப பகவான் வந்து பாத்தீங்கன்னா 10 அவதாரம் மட்டுமா எடுத்தாரு அப்படின்னா இல்லவே இல்லை. லோகானாம் உபகாரிணி, இந்த உலகங்களுக்கெல்லாம் உபகாரம் பண்றதுக்காக. யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தீனர்களா இருக்காங்களோ, யாரெல்லாம் பக்தர்களா இருந்துட்டு பகவானை தேடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் உபகாரம் பண்றதுக்காக பகவான் அநேக ரூபங்கள்ல என்ன பண்றார்? பகவீர் மூர்த்திர் பஜத்தை அநேக மூர்த்தங்களை வந்து பாத்தீங்கன்னா பகவான் எடுக்கிறார். நாயா வரார், குரங்கா வருவார், மனுஷனா வருவார், எல்லா ரூபத்திலையும் பகவான் வருவார். எல்லா ரூபத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா உபகாரம் பண்ணுவார், பக்தர்கள் கூப்பிட்டதுக்கெல்லாம் வருவார். அதனால வந்து பாத்தீங்கன்னா இது அநேக மூர்த்தி. அதனால பகவானுக்கு என்ன பேரு? அநேக மூர்த்தி. எதை வேணா எந்த ரூபத்தை வேணா எடுப்பார். சர்வாந்தரியாமி தானே, சர்வாத்மா தானே. அவருக்கு நீங்க உள்ளுக்குள்ளார இப்ப பேசிட்டு இருக்கிறதெல்லாம் உள்ள இருந்து கேட்டுட்டு இருப்பார். ஆமா 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 ஆமோதனம் பண்ணுவார். இப்ப நான் பேசுறதெல்லாம் ஆமோதனம் பண்ணிட்டு இருப்பார். பகவான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ரூபத்திலையும் நம்ம தேடணும். நம்ம வந்து பக்தியோட சிரத்தையோட இது பண்ணணும்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பகவான் அநேக ரூபத்தை எடுத்து நமக்கு வந்துகிட்டே இருப்பார். அதுக்கு அடுத்தது சொல்றார் 722வது நாமம் அவ்யக்தா. முக்கியமானது. ஏற்கனவே நான் வந்து பாத்தீங்கன்னா பகவத்கீதை சொல்லும் போதே உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கேன். ஈஸ்வரனோட முக்கியமான லட்சணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ரூபம்? அவ்யக்தம். இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஈஸ்வர லட்சணம் எடுத்துக்கிட்டீங்கன்னாவே அவ்யக்தம் அப்படின்றதுதான் ஈஸ்வரனோட ஒரிஜினல். அப்ப என்ன அர்த்தம் இங்க சொல்றார்? அவ்யக்தகன்னா என்ன அர்த்தம்? நாம ரூப குணங்களாக வெளிப்படாதவர். நாம ரூப குணங்கள் பகவானுக்கு வாஸ்தவத்துல இல்லவே இல்லை. வரிசையா வந்துருங்க. விஸ்வமூர்த்தி அப்படின்றது விராட்டு, மகாமூர்த்தின்றது ஹிரண்யகர்பர், தீப்தமூர்த்தின்னு ஈஸ்வரன். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈஸ்வரனுக்கு வந்து கர்மபந்தங்கள் இல்லை, தானே ஸ்வேச்சையா இச்சப்படி வந்து பாத்தீங்கன்னா அநேக அவதாரங்களை
எடுத்துப்பார். அதனால அமூர்த்திமான் அப்படின்னு பேரு. அதுக்கப்புறம் அநேக மூர்த்தினா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவருக்கு இந்த உலகத்துல இருக்கிற நிறைய ரூபங்களா உபகாரம் பண்றதுக்காக எடுத்துக்கிறார். அதனால அவருக்கு பேர் அநேக மூர்த்தி. வாஸ்தவத்துல அவருக்கு ரூபம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாஸ்தவத்துல அவருக்கு எந்த ரூபமும் இல்லை. அவ்யக்தம். அவ்யக்தம் வியக்திமாபன்னம். நம்ம 7:14 சொல்றாருல, பகவான் எப்படிப்பட்டவர்? அவ்யக்தம். நான் அவ்யக்த சுரூபமா இருக்கேன் அப்படின்ற. அப்ப அவ்யக்தம்னா என்ன அர்த்தம்? நாமரூபங்களா இல்லாதவர். பாஷிகர் சொல்றாரு, யத்யபி அநேக மூர்த்தி மஸ்ய. எப்படி இருந்தாலும் பகவானுக்கு அநேக ரூபங்கள் இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ரூபத்தை வச்சு நம்ம வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ததாபி இருந்தாலும் கூட, ராமர், கிருஷ்ணர், கோவிந்தன் அப்படின்னு அநேக ரூபங்கள். எல்லா இந்தியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா விதவிதமான ரூபங்கள், எத்தனையோ ரூபங்கள் இருந்தாலும் கூட, ததாபி இருந்தாலும் கூட, அயம் ஈதிருஷ ஏவ இதி, பகவான் இப்படிதான் இருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பகவானோட ரூபத்தை என்ன பண்ண முடியாது. ந வியஜ்யத இதி, வெளிப்படாதவர் பகவான். இந்த ரூபம்தான் அப்படின்னு பகவான் வெளிப்படவே இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? நம்ம இது பண்றதெல்லாம் மாயிக்கம். நம்ம உபாசனை பண்ற எல்லா ரூபங்களும் மாயிக்கம். அப்ப வாஸ்தவம் இல்லை. பகவான் பாத்தீங்கன்னா வெளிப்படுறதே இல்லை. இப்படிதான் அப்படின்னு அவர் வெளிப்பட்டவர் இல்லைய. அவரோட சொரூப்பம் வெளிப்படாத சொரூபம். தேவர்களை பத்தி பேசும்போதே பிருகதாரண்யம் என்ன சொல்லுது அப்படின்னா, பரோக்ஷ பிரியாகி தேவாகா அப்படின்னு சொல்லுது. பரோக்ஷ பிரியாக அப்படின்னா மனுஷங்களுக்கு கண்ணுல தெரியாம இருக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா தேவர்களுக்கு அதுதான் பிடிக்குமா. நமக்கு முன்னாடிலாம் அக்னி பகவானோ, வாயு பகவானோ, இந்திரனோ, வர்ணனோ நமக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா யாரும் வர்றதில்லை. ஏன் சாமி வர்றதில்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பிரத்யட்சம் ஆகுறது பிடிக்கவே பிடிக்காது. அவங்களுக்கு எப்பவுமே பாத்தீங்கன்னா பரோட்சமா இருக்கிறது தான் பிடிக்கும். அப்போ தேவர்களுக்கே பரோட்சமா இருக்குதான் பிடிக்குது அப்படின்னா, பகவான் எப்படிப்பட்டவர் அப்படின்னா நிர்குண நிராகாரம், அவ்யக்த சுரூபம். அவ்யக்தம்ன்றது பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா, முக்கியமானது பாத்தீங்கன்னா 2 ரூபம் எடுங்க. அவ்யக்தம்ன்றது சகுண ஈஸ்வரனும் அவ்யக்தம், நிர்குண பிரம்மமும் அவ்யக்தம், மாயையும் அவ்யக்தம். 3த்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா மாயை தனியா சொல்ல மாட்டோம். சைத்தன்யம் பிளஸ் மாயா சேர்ந்தோன்னு அதுக்கு பேர் தான் ஈஸ்வரன் அப்படின்னு பேர். தூக்கத்துல இருக்கிறவர் காரண சரீர அபிமானி ஈஸ்வரன். அவர் வெளிப்படாதவர். தூக்கத்துல ஏதாவது வெளிப்பட்டிருக்கா நாம ரூப குணங்கள்? இல்லை. அதான் ஈஸ்வரனோட சொரூபம். அந்த மாயையை எடுத்துட்டீங்க அப்படின்னா சுத்த நிர்குண நிராகாரம், துரியம்னு சொல்லக்கூடியது, அதுவும் வெளிப்படாது. அப்ப நாம ரூபமா சுத்த நிர்குணமும் வெளிப்படாது, மாயையோட சேர்ந்து இருக்கும் போதும் ஈஸ்வர ரூபமும் வெளிப்படாது. முதல் வெளிப்பாடு எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹிரண்ய கர்ப்பர் தான் பாத்தீங்கன்னா சூக்ஷ்மமா முதல்ல பாத்தீங்கன்னா லைட்டா ஈஸ்வரன் வெளியில முளை மாதிரி, விதையில இருந்து முளை மாதிரி வெளியில வந்தார். பிரதமஜான்னு பேரு இந்த ஹிரண்ய கர்ப்பருக்கு தான். சூக்ஷ்மம். அவர் தான் இந்த கிரியேஷன் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா பண்ணி எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஸ்திதி கர்த்தாவா இருக்கார். அப்ப உண்மையிலே ஈஸ்வரனா இருக்கும் போது வெளிப்படவே இல்லை. பாஷிகர் சொல்றாரு. அதனால பாத்தீங்கன்னா பகவான் இந்த விதமா தான் வெளிப்பட்டார் அப்படின்னு என்ன பண்ண முடியாது, நாம ரூபமா வெளிப்பட்டார்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் அவ்யக்தம் அப்படின்னு சொல்லியாச்சு. அவ்யக்தா. 723வது நாமம் சொல்லுது சதமூர்த்திகி. சதமூர்த்திகினா என்ன சுவாமி அர்த்தம்? ஆச்சாரியர் சொல்றார், அவ்யக்தமா இருந்தாலும் கூட அவர் என்ன பண்ணார், தன்னோட மாயையை வச்சுக்கிட்டு, நிறைய மாயாவை வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா இப்பதான் 4வது அத்தியாயத்துல 6வது ஸ்லோகம் பாடிச்சோம்ல, என்னது ஆத்ம மாய, தன்னுடைய மாயையை அவஸ்டபிய, தன்னுடைய மாயையை வசப்படுத்திக்கிட்டு என்ன பண்ணார், சம்பவாமி ஆத்ம மாயையா, திரும்ப 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 சம்பவிக்கிறார். எப்படி சாமி அப்படின்னா, ஒண்ணும் இல்லை, நம்ம தூக்கத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கேரக்டரா எடுக்கிறோம்ல, நிறைய கேரக்டரை நம்ம வந்துகிட்டே இருக்கோம்ல. அப்ப பாத்தீங்கன்னா இதே மாதிரி பகவானும் பாத்தீங்கன்னா என்ன பண்றார், நிறைய கேரக்டர் அவரோட சொப்பனத்துக்குள்ளார, இந்த மொத்த கிரியேஷன் அவரோட சொப்பனம் மாயினால உண்டானது. அதுக்குள்ளார அப்பப்போ அவர் என்ன பண்ணுவார், விசிட் பண்ணுவார். நம்ம சொப்பனத்துல நம்ம அப்பப்போ வருவோம்ல, கேரக்டர் எடுத்துப்போம். நம்ம எல்லா சொப்பனத்திலையும் நீங்க வரீங்களா? எல்லா சொப்பனத்திலையும் நம்ம வர்றது இல்ல. அப்பப்போ பாத்தீங்கன்னா சொப்பனத்துக்குள்ளார நம்ம கேரக்டரா வருவோம்.
அதே மாதிரி இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பார்த்தீங்கன்னா பகவானோட சொப்பனம். அதுக்குள்ளார அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அப்பப்போ விசிட் பண்ணிட்டு போறார். நம்ம சொப்பனத்தை நம்ம வர்றது நம்ம கையில இல்லை, சுதந்திரம் இல்லை, நம்ம வந்து மாயாக்கு உட்பட்டவங்களா இருக்கோம். அதே பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மாயா அவரோட இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கிறதுனால அவரோட சொப்பனமா இருக்கிற இந்த ஜெகத்துல அவர் நினைச்ச ரூபத்தை நினைச்ச டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறார், போறார். அதனால வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கம்மா. ஆமா, கண்ணு மாயையை மாயையை வந்து கண்ணில் பார்க்க முடியாதுல்ல. அதுதான் காரியானுமேயா சுதியைவ மாயா. விவேகச்சுடாமணியில ஒரு முக்கியமான ஸ்லோகம். அவ்யக்த நாமினி பரமேஷ சக்தி. அதுல ஆரம்பிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா விவேகச்சுடாமணி ஸ்லோகம் ஆரம்பிக்கும் போதே சங்கரர் அப்படிதான் சொல்றார். அவ்யக்த நாமினி, இந்த மாயாக்கு பேரே அவ்யக்தம்னு பெயரை உடையவன். பரமேஷ சக்திக்கு, பரமேஸ்வரனோட சக்தி. அப்ப அவனை எப்படி பாக்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவனை வந்து பாத்தீங்கன்னா பார்க்க முடியாது, அவ்யக்தம். அப்ப என்ன எப்படி இருக்கான்னு எப்படி தெரியும் அப்படின்னா காரியானுமேயா, காரியத்தை வைத்துக்கொண்டு காரணத்தை அனுமானம் செய்யப்படுகின்றது. யாரால? புத்திசாலிகளால். சுதியைவ, புத்திசாலிகள் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷிமார்கள் இந்த காரியம், இந்த ஜெகத்தெல்லாம் இருக்கு அப்படின்னா இது காரியம், இதுக்கு காரணமா ஒரு மாயை இருக்கு அப்படின்னு திரிகுணாத்மிகா அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அனுமானம் பண்றோம். கண்ணுக்கு தெரியாதத அனுமானத்தினால அறிய வேண்டும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு 723வது நாமம். இதுல வந்து பாத்தீங்கன்னா சதமூர்த்தின்றதுக்கு அர்த்தம் ஆச்சாரி சொல்றாரு நானா விகல்பஜா. நானான என்ன அர்த்தம்? அநேகத்துக்கு இன்னொரு பேரு நானான்னு பேரு. நானானா அநேகம், அநேக விகல்பஜா மூர்த்தையக. விகல்பத்துக்கு லட்சணம் என்ன பார்த்திருக்கோம்? விருத்தயா பஞ்சதையா பிரமாண விபர்யய விகல்ப நித்ரா ஸ்மிருதயா. பஞ்ச விருத்தி வந்து பார்த்திருக்கோம். விகல்பம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன பார்த்திருக்கோம்? இல்ல, விபரியத்துக்கு அர்த்தம் தான் மித்யா, அதத் ரூபம் மித்யா ரூபம். விகல்பத்துக்கு அர்த்தம் வஸ்து சூன்யா. சப்தானுபாத்தி வஸ்து சூன்யோ விகல்பக வரணும். இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரணும். மறந்து போனோம் அப்படின்னா அப்ப ஞானம் பெருகாது. கம்பேரிட்டிவ் ஸ்டடீஸ் நிறைய பண்ணணும். விகல்பஜா அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா பேருக்கு சப்தம் சொல்றோம், ஆனா வஸ்து இருக்காது சாமி. நான் சொல்றேன் கம்மல் மூக்குத்தி காட்டுங்க பார்க்கலாம். தங்கத்தை எடுத்துடணும். தங்கம்னு பேர் கொடுத்துருக்கீங்கல்ல, அது ஒரிஜினல். தங்கத்தை எடுத்துட்டு எனக்கு நீங்க மூக்குத்தியை காட்டுங்க, கம்மலை காட்டுங்க, ஒட்டியானம் காட்டுங்க, நெக்லஸை காட்டுங்க பார்க்கலாம். மண்ணை காட்டக்கூடாது. மண்ணை காட்டாம சட்டி பானை எல்லாத்தையும் காட்டுங்க பார்க்கலாம். ஆனா விவகாரம் இருக்கா? சப்த விவகாரம் பண்றோமா? கம்மல் முக்குத்தி ஒட்டியானம் பிரேஸ்லெட் அப்படின்னு விவகாரம் பண்றோமா? சப்த ஞானானு பாத்தி. சப்த ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகுது. கம்மல் தெரியுதா? ஆமா தெரியுது. காதில் மாட்டுவாங்க. மூக்குத்தி மூக்கில் மாட்டுவாங்க. நெக்லஸ் கழுத்தை மாட்டுவாங்க. ஒட்டியானம் இடுப்புல மாட்டுவாங்க. எல்லாம் தெரியுதா? தெரியுது. இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு தெரியுது. ஆனா சப்தத்துக்கு விவகாரத்துக்கு ஆஸ்பதமா இருக்கிறது ஆதாரமா இருக்கு. ஆனா வஸ்துன்னு ஒண்ணு இருக்கா? தங்கம் தான் இருக்கு. அங்க கம்மல் மூக்குத்தி எல்லாம் ஒரு மண்ணாங்கட்டி இல்ல. தங்கத்துக்கு அந்நியமாக கம்மல் மூக்குத்தி ஒண்ணு இல்லவே இல்லை. இதுக்கு பேர் தான் விகல்பம் அப்படின்னு பேர். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா சதமூர்த்தின்றதுக்கு அர்த்தம் பண்றார். இந்த நானாவா நம்ம பாக்குறோமே, இந்த கோல்டு ஸ்மித்து எப்படி வாங்கிட்டு வந்தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மொட்டை அடிச்சு லலிதா ஜுவல்லரிஸ் இருக்குல்ல, அவர் வந்து ஒரு நாள் இன்டர்வியூ பண்ணேன். நான் அவனை பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்தார் லலிதா ஜுவல்லரிஸ். அவர் வந்து சொல்றாரு என்ன டீல் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இத்தனை கிலோ தங்கம். தங்கத்தை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிலோ கணக்குல டன் கணக்குல தான் தங்கத்தை வாங்குறாங்க. இப்ப நீங்களும் நானும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விவகாரம் கம்மல் மூக்குத்தின்னு விவகாரம். அவங்க விவகாரம் வந்து பாத்தீங்கன்னா டன் கணக்குல ஒரு கோல்டு பிஸ்கட்டை கொண்டு வந்து நல்ல ஒரு பார், கோல்டு பார், 1 கிலோ பார், 1/2 கிலோ பாரை கொண்டு வந்து கொடுத்து இதை மேக் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நான் என்ன பண்றோம், நூற்றுக்கணக்கான கம்மல்ல வந்து பாத்தீங்கன்னா அடிச்சாரு. நூற்றுக்கணக்கான கம்மல் மூக்குத்தி எல்லாம். இப்ப நான் கேட்கிறேன், ஒரே ஒரு பார் கோல்டு பார் தானே அநேகமாச்சு. அப்போ ஒட்டியானம் பிரேஸ்லெட் அப்படின்னு அநேக நாமரூபங்களை எடுத்த பிறகும் அது எல்லாம் ஒன்னா இருக்கா வேற வேற ஆயிடுச்சா? ஒண்ணுதான். தங்கம் கோல்டு பாரா இருக்கும் போதும் தங்கம் தான். அதுக்கப்புறம் அநேக நாமரூபங்களை எடுத்த பிறகும் அது தங்கம் தங்கம் தான்.
அப்ப நடுவுல இந்த இந்த பேரெல்லாம் வந்திருக்கே சுவாமி அப்படின்னா இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன பேரு? விகல்பம். சப்த ஞானானுபாதி. சப்த ஞானம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஆகாச தாமரை கண்ணில் தெரியுமா? நீங்க என்னைக்காவது கொண்டு வந்திருக்கீங்களா? ஆகாச தாமரை விவகாரம் பண்ணா புரியுதா? புரியுது. முயல் கொம்பு, முயல் கொம்புனா புரியுதா? ஆமா புரியுது. ஆனா முயல் கொம்பு இருக்கா? முயல் கொம்பு இல்ல. ஆகாச தாமரை இருக்கா? இல்ல. ஆனா விவகாரம் பண்றோமா? அப்ப அதே மாதிரி தான் கம்மல் மூக்குத்தி எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சப்தம் சொன்னா புரியுது, எல்லாம் புரியுது. நீ தங்கத்தை விட்டுட்டு மூக்குத்தி கம்மலை கொண்டு வா அப்படின்னா நம்மளால கொண்டு வர முடியாது. ஏன்னா மூக்குத்தி கம்மல் எல்லாமே என்னது? விகல்பம்னு பேர். அதுக்கு பேர் தான் விகல்பம் அப்படின்னு பேர். அதான் சொல்றாரு, நானா விகல்பஜா மூர்த்தையாக. பகவானுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னது? இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாம் நானாவிதமான விகல்ப மூர்த்திகள். வாஸ்தவத்துல அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா சம்விதா கிருதேகே சந்தி இதி சதமூர்த்திகி. இது எல்லாம் அவர் எடுத்த ரூபங்கள் எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் சம்விதான்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் சைத்தன்ய ஆக்கிருதி. சம்விதா ஆக்கிருத்தினா என்ன அர்த்தம்? சம்விதா அப்படின்னா வெறும் ஞானம்னு அர்த்தம், பிரகாசம். நான் இப்ப அதாவது பீஜிங்கோட இதில் சொன்னேன்ல, இந்த ஒலிம்பிக்ல வந்து காட்டின இனாகரேஷன் ஃபங்க்ஷன் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த லைட்டோட இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க, லேசர் பீமை வச்சுக்கிட்டு நிறைய ஃபில்ம் இதெல்லாம் காட்டினாங்க. அநேக ரூபங்களை பார்க்கலாம். ஆனா அந்த ரூபங்கள் எல்லாம் என்ன ரூபம்? வெறும் லைட், வெறும் பிரகாசம். அதே மாதிரி இந்த பகவானோட ரூபங்கள் எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா விகல்பத்திலிருந்து உண்டானது, வாஸ்தவம் இல்லை, எல்லாம் பொய், பேருக்கு மட்டும்தான் இருக்கு. இருக்கிறது யாரு? பகவான் மட்டும்தான் இருக்காரு. பகவான் எப்படி இருக்காரு? கோல்டு பிஸ்கட், கோல்டு மாதிரி பார் மாதிரி பகவான் வந்து பாத்தீங்கன்னா வெறும் சம்விதா கிருதி, வெறும் சைத்தன்ய சுரூபமா இருக்கக்கூடியவர். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரூபங்கள் எல்லாம் எடுத்திருக்கார். அப்ப நம்ம எல்லாம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவானோட ரூபம் தான், நம்ம எல்லாம் சைத்தன்ய ரூபம் தான் அப்படின்னு புரிஞ்சுக்க. என்னமா? ஆமா, அநாத சாந்தி மாதிரி தான். வாஸ்தவத்துல இல்லவே இல்லை, ரூபங்கள் எதுவுமே இல்லை, இருக்கிறது ஒரே ஒரு பிரகாசம் மட்டும்தான். 724வது நாமம் சதானனஹ. சத ஆனன, ஆனனம்னா முகம்னு அர்த்தம். சதானனா நூற்றுக்கணக்கான முகங்களை கொண்டவர். என்ன இருக்கு? இந்த இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஏகாதச அத்தியாயம் இருக்குல்ல, 11வது அத்தியாயம் விஸ்வரூப தரிசன யோகம். அதுல பாத்தீங்கன்னா சஞ்சய உவாச்சையில வந்து நிறைய ஸ்லோகங்கள், அதே மாதிரி அர்ஜுனன் சொல்றது, இதெல்லாம் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் கனெக்ட் ஆகும். ஆச்சாரியர் சொல்றார் சதானனகன என்ன அர்த்தம்? விஸ்வாதி மூர்த்தித்வம் யதோ அதையேவ சதானனஹா. இந்த மொத்த விஸ்வமே வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு மூர்த்தமா இருக்கிற காரணத்தினால, என்னது? விராட்டா இருக்கிறதுனால. அப்ப விராட்டா இருக்கும் அப்படின்னா பகவான் வந்து மொத்த ஜகத்தும் பகவானோட ரூபம் அப்படின்னா எறும்போட தலையில இருந்து, குரங்கோட தலையில இருந்து, சின்ன பூச்சியோட தலையில இருந்து, மனுஷன் தலையில இருந்து, அசுரர்களோட தலையில இருந்து, இந்த எல்லா தலையும் எல்லா முகமும் யாரோடது? சாமியோடது, சர்வாத்மாவா இருக்கிறதுனால. அதான் இங்க ஆச்சரிய சொல்றார் விஸ்வாதி மூர்த்தித்வம் யதோ. எந்த காரணத்தினால பகவான் விஸ்வரூபமா இந்த விராட் ரூபமா இந்த ஃபார்மோட இருக்காரோ அதனால இந்த விராட்ல இருக்கக்கூடிய எல்லா முகங்களும் யாரோடது? அதையேவ சதானனக. அவர் வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கிற எல்லா முகங்களும் பகவானோட முகங்கள் தான். அதனால நூற்றுக்கணக்கான முகங்களை உடையவர் அப்படின்னு சதானனகன் சொல்லப்பட்டிருக்கு. முடிச்சிருவோம். 8 நாமங்கள் வந்திருக்கு. ஓம் விஸ்வமூர்த்தயே நமஹ, ஓம் மகாமூர்த்தயே நமஹ, ஓம் தீப்தமூர்த்தயே நமஹ, ஓம் அமூர்த்தயே நமஹ, ஓம் அநேகமூர்த்தயே நமஹ, ஓம் அவ்யக்தாய நமஹ, ஓம் சதமூர்த்தயே நமஹ, ஓம் சதானனாய நமஹ. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஓம் ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதயே நமஹ. ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே
சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாமவரானனே ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாமவரானனே ஸ்ரீராம நாமவரானன ஓம் நமயதி ஓம் ராம 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 மனோஜவம் மாருததுல்யவேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத்தமுக்த்யம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர்ஸ்வபாவாத் கரோமி யத் யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண ஜி உங்க பிடிஎஃப் வந்து அடுத்து ஒரு 10 ஸ்லோகத்துக்கு அனுப்பி வைக்கிறேன், பிரிண்ட் அவுட் எடுத்துங்க. த்விதியால இருந்து ஆரம்பிச்சிடலாம். அடுத்தது 3 நாள் லீவு.